வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி வக்ர பெயர்ச்சி, சாட்டன் வந்து ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. ஆஸ் பர் அஸ்ட்ரானமி பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி நகருதா, சனி வந்து ரெட்ரோகிரேட்னா அது பின்னாடி நகருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில பார்வையிலாம் அந்த அஸ்ட்ரானமி படி அந்த ஆர்பிட்டில் வந்து அந்த பூமியுடைய சில டிகிரியில் இருந்து சுழலும் போது சில ஸ்லோ மோஷனில் அது பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும். பட் அதுதான் ரெட்ரோகிரேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எந்த கிரகமும் அப்படி பின்னாடி நகரது இல்லை, ராகு கேது தவிர. இது வந்து அந்த மாதிரி இது ஒரு இலூஷன் சொல்லலாம், இல்லை அப்படி தெரியும்னு சொல்லலாம். பட் அதுக்கு ஒரு பலன் இருக்குது, அஸ்ட்ராலஜியில் அப்படி ஒரு பலன் இருக்குது. இப்போ சனி பொதுவாக நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கெட்டது செய்கிறவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது அதுக்கான பலன்களை கொடுக்குறார். சரி, இப்போ இந்த வக்ரம் வந்து ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது, மீனமில் நடந்தது. வக்ரம் என்பது வந்து அந்த மீனமை விட்டுட்டு மறுபடியும் கும்பத்துக்கு வந்திருக்காரா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். வரல, மீனம்லேயே தான் இருக்கார். மீனத்திலேயே தான் வக்ரம் அடைகிறாருன்னா மீனத்திலே பின்னோக்கி தெரிகிறார், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோட எண்டில் நான் இதை பற்றி பேசுகிறேன். உலகளவிய மாற்றங்கள் எப்படி வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். மெயினாக சனி தான் ஒரு மனிதனுடைய தொழில் அடையாளம். ஸோ கரியரை தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எந்தெந்த ராசிக்கு எப்படி வரப்போகுதுன்னு தனித்தனியே ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் ஜனன ஜாதகம்ல பர்டிகுலராக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இப்போ சாட்டனுடைய இந்த வக்ர பயிற்சிக்கு சனியுடைய பொசிஷன் என்ன, அவர் யோகரா பாவியா, மிதமாக இருக்காரா, யோகமாக இருக்காரா, பாசிட்டிவாக இருக்காரா, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கார், ஷட்பலா ஸ்கோர் என்ன, டோட்டலாக என்னன்றதை நீங்கள் வந்து கணிச்சு வச்சிங்க. www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, அதர் சர்வீஸ் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. இப்போ நம்ம சனி வக்ர காலத்தை முழுமையாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி. மேஷம் 7.5 சனி வந்த உடனே ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் நான் 3ஆக பிரித்து கொடுத்தேன். இப்போ வந்து இந்த வக்ர காலத்தை மேஷத்துக்கு வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா, இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கலாமா, இல்லை என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத எனக்கு கிளியராக புரிஞ்சுங்க. மேஷம் அப்படிங்கிற ராசியை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, மேஷம் அப்படிங்கிற லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. சனி வந்து உங்களுக்கு எந்த ஹவுஸ் லார்ட் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. சனி வந்து உங்களுக்கு மகரம் கும்பத்துக்கு அதிபதி. மேஷத்துக்கு மகரம் வந்து 10th ஹவுஸ், மேஷத்துக்கு கும்பம் வந்து 11th ஹவுஸ். இதான், இவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்டிங். மேஷ ராசியை சேர்ந்த நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு சனி லார்ட் ஆஃப் 10 அண்ட் லார்ட் ஆஃப் 11. 10 உங்களுடைய தொழில், 11 உங்களுடைய லாபம். அப்போது ஏதோ ஒரு மாற்றம் உங்கள் வேலையில், உங்கள் வருமானத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் அடையாளத்தில் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அதை நிறைய முயற்சி பண்ணீங்க, அது நடக்கலை, ட்ரை பண்ணீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, வேலை மாற்றணும், வெளியூர் போகணும், ஏதோ ஒன்று பண்ணணும் நினச்சிட்டே இருந்தீங்க, அது நடக்கலை, அதில் நிறைய தடைகள் சந்திச்சிங்க. காரணம் குரு பலனும் இல்லை. இப்போது சனி கரெக்டாக அதே 12th ஹவுஸ் தான், 12 தான் இருக்கார், அவர் இடம் மாறல. உங்களுக்கு 12th ஹவுஸில் இந்த 12க்கு தான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், அலைஞ்சி திரிஞ்சு ஓடி ஆடி சுற்றி வளைச்சி நடக்கிற பலன் தான் அந்த 12th ஹவுஸ். 12th ஹவுஸ்னாலே விரயம், நேர விரயம், உங்களுடைய உடல் உழைப்பு, உங்களுடைய பொருளாதாரம். அப்போ அந்த இடத்துல சனி இந்த முறை வக்ரம்னா அப்படியே பின்னாடி போகிற மாதிரி தெரியும். அந்த பின்னாடி போகிறது என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து 11th ஹவுஸில் இருக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய பிளான்லாம் வந்து இருந்து அது செயல்படாமல், அந்த முயற்சி கை கொடுக்காமல், அது பெருசாக கிளிக் ஆகாமல், நிறைய தடங்கள் சந்தித்து ஒரு மாதிரி டவுனாக டல்லாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வக்ர காலம் உங்களுக்கு பயன்படும். இந்த வக்ர காலம் புதுசாக ஒரு பிளான் போடுறதுலையோ, இல்லை வேறு ஏதாவது பயங்கரமாக நான் ட்ரை பண்ண போகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய பிளானில் வச்சுருக்கேன், இதெல்லாம் இதுக்கு ரிசல்ட் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு மாதிரி வந்து உங்களுக்குள்ள முன்னாடி ஒரு பிளான் மனசில் போயிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி பாஸ்டில் ஒரு 3 months பேக், ஒரு 6 months பேக், ஒரு 1 year பேக் நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ண நினச்சேன். ஐ ட்ரைட் அ லாட், பட் ரிசல்ட்ஸ் இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணேன், நான் என்னுடைய பழைய கம்பெனியை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த பாஸ்கிட்ட பேசி பார்த்தேன், அவர் ஓகேன்னு சொல்கிறேன்னாரு, இப்போன்னாரு அப்போன்னாரு, பட் அது வந்து இன்னும் கிட்ட நெருங்குது. ஓகே ஆமாம் பட் வரல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாபில் மட்டும் நான் சொல்கிறேன். பிஸ்னஸில் ஒரு பெரிய ஐடியாலாம் வச்சு ட்ரை பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணலான்னு நினச்சிருந்தீங்க, பட் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததாலும் சரி, ப்ரொமோஷன், க்ரோத், ஹைக், salary hike, and
டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, மைக்ரேஷன், இதெல்லாம் ஏகப்பட்ட பிளான் வந்து நீங்கள் மேஷராசியாக இருந்து ட்ரை பண்ணி 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ட்ரை பண்ணேன், 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், 1 இயராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. மேஷத்துக்கு ஒரு சான்ஸ், உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வருது. சரி, இது எல்லா மேஷராசிக்கும் நடந்துருமா அப்படின்னா அதுக்கு என்ன பதில்? பர்த் சார்ட்டில் சனி உங்கள் தொழில் ஸ்தானத்தை டாமினேட் பண்ணுதா, அங்கே பொசிஷனில் இருக்கா, சனி 10ல் பார்வையில் இருக்கா, சனி தசை நடக்குதா, சனி புக்தி நடக்குதா, சனியோட ரூலிங் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கா, இதை பேஸ் பண்ணி தான் இது பலனை தரும். சரி, உடனே ஒரு டவுட் கேட்பீங்க, மேஷத்துக்கு அப்போ தொழிலை தவிர வேறு எதுவும் தராதான்னு கேட்டால் நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. லார்ட் ஆஃப் 10 and 11 உங்களுக்கு தொழில், வருமானம், லாபம், கடன் பிரச்சனை, கடன் சம்மந்தப்பட்டது, முதலீடு சம்மந்தப்பட்டது, மைக்ரேஷன், அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொமோஷன், க்ரோத், இதுக்கு மட்டும்தான் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு பண்ணும். அதனால் இது மற்ற ஏரியாவில் இப்போ மேரேஜை பற்றி, சைல்டு பர்த்தை பற்றி, இது இதெல்லாம் அது சம்மந்தப்படலை. சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட இது உங்கள் ஃப்யூச்சர் கரியருக்காக இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தலாம். லைக் ஃப்யூச்சர் கரியருக்காக நான் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் அது நடக்கலை, இப்போ ட்ரை பண்ணால் நடக்குமா? நடக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் அந்த சாட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன்னா இந்த சனியுடைய இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 13லேருந்து நவம்பர் 27 வரைக்கும். பொதுவாகவே இந்த 4.5 மாதம் சனி எப்போ வக்கரம் அடைஞ்சாலுமே 4.5 months அப்படியே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுவார். ஸோ மேஷம் அப்படிங்கிற ராசியை சேர்ந்த நீங்கள் அல்லது மேஷம் அப்படிங்கிற லக்னத்தை சேர்ந்த நீங்கள் உங்களுக்கு பர்த் சார்ட்டில் சனியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி கரியரில் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்க, ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறீங்க, சம்திங் உங்கள் மைண்டை வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்து ஒன்றுமே நடக்காமல் இருந்ததுன்னா இந்த வக்கர காலம் நீங்கள் யார், உங்கள் பொறுப்பு என்ன, உங்களுடைய ஒரு முயற்சி என்ன, உங்களோட ஒரு சான்ஸ் என்னங்கிறத அது ப்ரூவ் பண்ணும். அதை சரியாக பயன்படுத்துங்க. இந்த காலம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 137 days. வாழ்த்துக்கள். ரிஷப ராசி. ரிஷபத்துக்கு சனிதான் யோகர். ரிஷபத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ரிஷபம் அப்படிங்கிற ராசியில் பிறந்தீங்கன்னா, ரிஷபம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்தால் சனி தான் முழு முதற் யோகர். பரிபூர்ணமான யோகம் யார் தருவார்? சனி தான் கொடுப்பார். ஜனன ஜாதகத்திலே சில பேர் ரிஷப லக்னத்தில் பிறந்து சனி நல்லா இருக்கும், நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தா எக்ஸ்ட்ராடரி தர்ம கர்மாதி யோகத்தையும் அவர் தான் தருவார். இது வந்து அடிப்படை. இப்போது சனி வந்து ஆல்ரெடி மார்ச் 29, 2025 டிரான்சிஷன் நடக்கும்போது உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல நல்ல இடத்துல வந்திருக்காருன்னு அர்த்தம். சரி, நல்ல இடத்துல சனி வந்துட்டாரே, இப்போ வக்ரம் ஆயிட்டாரே, ஏதாவது பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இல்லை கொடுக்க வந்தால் கொடுக்காமே போயிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் 11ஆம் இடத்துலேருந்து 10க்கு நகர்ந்து போகிறாரா இல்லை 11லேயே இருக்காரா, இந்த 2 கால்குலேஷன் எது கன்ஃபர்மேஷன்? 11லேயே தான் இருக்கார். 11th ஹவுஸில் தான் அவர் கண்டினியூ பண்ண போகிறார். ஜூலை 13லேருந்து நவம்பர் 27 வரைக்கும் 2025 அதே 11th ஹவுஸில் சனி வந்து கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுவார். ஆனால் என்னென்னா பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியும், ரெட்ரோகிரேட், வக்ரம். இப்போது ரிஷபத்துக்கு நிறைய பிளான் வந்து ஆல்ரெடி சனி 10ல் இருக்கும் போதே பிஸ்னஸ் பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி, ப்ரொமோஷன், ஹைக்கு, சேலரி, நியூ ஜாப், நியூ வெஞ்சர்ஸ், ஏகப்பட்ட பிளான், மைக்ரேஷன், ட்ராவல், டு இன்வெஸ்ட் சம்திங், அந்த மாதிரி நிறைய பிளான்லாம் போட்டு தள்ளி இன்னும் அப்போ பார்த்துக்கலாம், இந்த 3 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம், இந்த 4 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம், 6 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அது தள்ளி நிறைய டிலேஸை வந்து சந்திச்சிருந்தீங்கன்னா இந்த முறை கரெக்டாக இந்த வக்ர காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு பிளானை போட்டு அது நடக்காமல் அது ரொம்ப இழுபறியாக ஃபார் சம் ரீசன் என்ன வேணால் காரணமாக இருக்கலாம், ஒரு லோன் டிலே ஆகிருக்கலாம், ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வீசா இஷ்யூ வந்திருக்கலாம், அதே நேரத்தில் ரிஷபத்துக்கு வந்து ஒரு ப்ரொப்போசல் நீங்கள் கொடுத்து அதுக்கு வந்து எல்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்கலாம், ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சி லாஸ்ட் மொமெண்ட்டில் ஏதோ உங்கள் மைண்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ், இல்லை யார் பேச்சாவது கேட்டு கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாமே, ஏன் இப்போ அவசரப்படணும் அப்படின்னு தோணியிருக்கலாம். இதெல்லாம் மாறும். இந்த வக்கர காலம் உங்களுக்கு சரியான காலம். பதவிக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கறதுக்கு, ஏன்னா பொறுப்புகளை கொடுக்குற சனியாக வரார். இந்த முறை மீனத்தில் வரக்கூடிய இந்த வக்கர காலம் வந்து பொறுப்புகளை கொடுக்குற சனியாக வரார்.
ஸோ ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்க, பதவி வரும். ப்ரைவேட் செக்டரில், கவர்மெண்ட் செக்டரில் எதுவாக இருந்தாலும் சரி. மைக்ரேஷனுக்காக காத்திருக்கீங்க, ஒரு இடம் மாறணும், மாற்றா என்ன, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமே, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், கிடைக்கலையே, இந்த முறை அந்த சான்ஸ் அது கொடுக்கும். நான் சொன்னது முன்னாடி பிளான் பண்ணியிருந்தா, புதுசாக பிளான் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து படிப்புக்காக என்னோடய ஃப்யூச்சர் ஜாப் இங்கே தான் இருக்கணும், என்னோடய ஃப்யூச்சர் லைஃப் இங்கே தான் இருக்கணும், அதுக்காக நான் லோன் போட போகிறேன், அதுக்காக நான் ட்ரை பண்ண போகிறேன், அதுக்காக நான் ஒரு மைக்ரேஷன் சான்ஸ் இருக்க போகிறேன். எஸ், இந்த நேரம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏதாவது கெடுதல் இருக்கா? ரிஷபத்துக்கு ஏதாவது கெடுதல் இருக்கா? நெகட்டிவாக ஏதாவது பண்ணுமா? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு யோக கிரகம் இந்த சமயத்தில் புதுசாக சம்மந்தமே இல்லாமல், முன்னாடி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல், முன்னாடி அதை பற்றி திங்க் பண்ணாமல், முன்னாடி அதை பற்றி ட்ரை பண்ணாமல், முன்னாடி அதை பற்றி பேசாமல் சடனாக எங்கேயோ குதிக்கிறீங்க, சடனாக ஏதோ செய்ய போகிறீங்க, அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். ஏன்னா அது வந்து பின்னாடி திரும்பி இருக்கிற மாதிரி தெரியும், சொதறதால் அது பிடிச்சி வர முடியாது. ஸோ ஆல்ரெடி யூ ஹேட் சம் பிளான், அதை எக்ஸிக்யூட் பண்ண தான் ஏதோ டிலே ஆச்சுன்னா அதை நீங்கள் இந்த முறை அது, ஏன்னா அது திரும்பி பார்க்கும்போதே உங்களோட முன்னாடி உள்ளது தான் பார்க்குது, நீங்கள் முன்னாடி சிந்திச்ச சிந்தனையை தான் அது பார்வையிடும். உங்களுக்குள்ள மனசில் ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அப்படியே ஒரு விதை, அது எல்லாமே கரியர் சம்மந்தப்பட்டு நீங்கள் உடனே கேட்பீங்க, இது ஏன் மேரேஜை பற்றி இல்லையா, இது ஏன் வந்து ஒரு சைல்டு பர்த்தை பற்றி இல்லையா, இது வந்து மற்ற விஷயங்களை பற்றி இல்லையானா, அது மற்ற விஷயங்களுக்கு ஒன்று பிளானட் கிடையாது. லார்ட் ஆஃப் 9 அண்ட் லார்ட் ஆஃப் 10. 9ங்கிறது உங்களுக்கு பாக்கியஸ்தானம், ப்ளஸ் உங்களுக்கு ஃபாதர் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம், உங்களுடைய கௌரவமான பதவிகள் எடுத்துக்கலாம், ட்ராவல் அப்ராடு அதுக்கு எடுத்துக்கலாம். 10 வந்து உங்களுடைய கரியர் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய கரியரில் சேஞ்சஸ் எடுத்துக்கலாம், ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம், அடிஷ்னலாக ஒரு இன்கம், ஒரு பேசிவ் இன்கம் வேணும். இந்த மாதிரியான ப்ரொப்போசல்ஸ்லாம் பண்ணி பிளான் பண்ணி அதை டிலே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த முறை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான நேரமாக நீங்கள் இப்போ புரிஞ்சிக்கலாம். ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்னா, அவர் வந்து கும்பத்துக்கு, அதாவது ஆன்டி கிளாக் வைஸாக போனாலும் வக்ரமானாலும் கும்பத்துக்கு போகலை, ஸ்டில் அந்த மீனம்லேயே லாபஸ்தானம் 11th ஹவுஸ்லேயே அங்கேயே தான் வக்ரப்படைச்சிருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இந்த காலத்தை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம். அதுவும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ரிஷபத்துக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயராக நினச்ச விஷயங்களை நடக்க வைக்க போகுது. லாஸ்ட் 1 இயராக நீங்கள் ட்ரை பண்ண விஷயத்தை நடத்தி காட்ட போகுது, அது ப்ரூவ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இவ்வளோதான் விஷயம். பெஸ்ட் விஷஸ். மிதுனம் ராசி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் காற்று ராசி. நான் ஏற்கனவே சொன்னேன் 10ல் சனி இருக்குது. ஏன்னா மார்ச் 29 வந்து 2025 வந்தது. 10ல் சனி வந்தோடனே பதவியில் மாற்றம், இடம் மாற்றம் நிறைய கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் இப்போ வக்ரமும் அடைய போகிறார். ஜூலை 13 வக்ர காலம் ஸ்டார்ட் ஆகும். அந்த வக்ர காலம் வந்து நவம்பர் 27 வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூவாக ஒரு 137 நாட்கள் இருக்கும். 4.5 மாதம், ரஃப்லி 4.5 months. அது சனி வக்ர காலங்கிறதே ஒரு 4.5 months. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லார்ட் ஆஃப் 8 and 9. 8 அவர் தான், 9 அவர் தான். ஒரு ஆஃப் வந்து 8ன்ற போது நிறைய சிரமங்களை கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆஃப் 9 அப்படின்னும் போது அது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். பொதுவாக மிதுனத்துக்கு சனி கெட்டவரா நல்லவர் தான். இரட்டைப்படை ராசியில் எப்பவுமே ஒன்று ஆவரேஜாக இருந்தாலும் சனி நல்லது செய்யும். இப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மீனமில் இருக்கிற சனி வக்ர காலம் அப்படின்னா பின்னாடி போய்டுன்னு சொல்கிறாங்களே, அது பின்னாடி போயிடுமா, அது கும்பத்துக்கு போயிடுமா? போகலை. மீனம்லே தான் இந்த 137 நாட்களும் இருக்க போகுது, அதில் டவுட் இல்லை. அந்த 137 நாட்களும் மீனமில் இருந்தாலும் கூட அது ஃபார்வேர்டில் போகாமல் ரிவர்ஸில் வரும். இப்போ ஃபார்வேர்டில் போனால் எப்படி போகும்? அங்கே பூரட்டாதி நட்சத்திரம் 4 ஸ்டார்ட் ஆகும் அந்த ராசியில். அப்புறம் உத்திரட்டாதி 1, 2, 3, 4 கண்டினியூவாக மிடில். கடைசி நட்சத்திரமாக ரேவதி 1, 2, 3, 4 இப்படி தான் அது ஃபார்வேர்டில் போகணும். ஆனால் இது என்ன நடக்கும்னா, அப்படியே உத்திரட்டாதி அந்த ரேவதிலேருந்து அப்படியே பின்னாடி வரும். அந்த உத்திரட்டாதிலேருந்து பின்னாடி வரும். 4லேருந்து 3, 3லேருந்து 2, 2லேருந்து 1 பாதங்கள் அப்படியே பிரித்து பின்னாடி வரும். இவ்வளோதான் விஷயம். பட் ஆனால் அது கும்பத்துக்கு ஷிஃப்ட் ஆகலை. இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேட்பீங்க, இது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸை எங்களுக்கு கொண்டு வரும்? ஏன்னா சனி வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி சம்மந்தப்பட்டதா, சனி வந்து உங்களுக்கு வந்து தொழிலுக்கு சம்மந்தப்பட்டவரா, இல்லை சனி வந்து உங்கள் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டவரா, ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்டவரா, வாழ்க்கையுடைய விதியை பற்றி சம்மந்தப்பட்டவரா, என்ன சம்மந்தப்பட்டு வர? முதல்ல நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். 8 அப்படின்னா இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த 8ஆம் வீடு வந்து எல்லாரும் வந்து அதை பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை. பட் நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன், மிதுனத்தில் சொல்கிறேன். ஏன்னா மிதுனத்துக்கு வந்து லார்ட் ஆஃப் 8 வர்றதுனால சொல்கிறேன். 8 வந்து ஒரு மனிதனுடைய கர்மா, அவன் வந்து பாஸ்டில் செஞ்ச கர்மாவுடைய குட் அண்ட் பேடை இந்த 8 கிளியராக காமிக்கும். எவ்வளோ பேட் ஸ்கோர் கொண்டு வந்திருக்கான், அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறான்றது அந்த 8th ஹவுஸ் காமிச்சிடும்.
8th ஹவுஸில் உள்ள பிளானட்ஸாக இருக்கட்டும், 8th ஹவுஸுக்கு உண்டான லார்டாக இருக்கட்டும், அதாவது அந்த பர்டிகுலர் பிளானட்டாக இருக்கட்டும், அது என்னங்கிறத கிளியராக ஸ்கோரை காமிக்கும். ஒன்று இதான் நம்பர் 1 மெயினை தான். அவன் நல்லதை அனுபவிக்க போகிறானா, கெட்டதை அனுபவிக்க போகிறானா, கஷ்டங்களா சந்தோஷங்களா என்னன்றதை 8 காமிச்சிடும். அவனோட வாழ்க்கையில் எவ்வளோ உயர்வடைய போகிறான்னு அந்த 8 காமிக்கும். ஏன்னா அந்த 8th ஹவுஸ் வந்து அவனுக்கு வந்து லைஃப்பில் சேலஞ்சஸை கொடுக்கணும். அப்போ தான் அந்த உயர்வு எவ்வளோ தூரம் வரும்ன்றதை அது காமிக்கும். அடுத்து 8 வந்து அவனோட ஆயுள் பலத்தை காமிக்கும். அவன் எவ்வளோ நாள் உயிர் வாழ போகிறான், மனிதனுடைய ஆயுள் பலம் எவ்வளோ இருக்குது, எத்தனை கண்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி அவன் உயிர் வாழ்ந்துருவானா, எத்தனை சிரமங்கள். அப்புறம் 8வது வீடு எத்தனை அவமானங்களை அவன் வாழ்க்கையில் சந்திக்க போகிறான். நான் வந்து ஆண் பெண் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், அது சொல்லும் போது அப்படி சொல்கிறேன். எத்தனை அவமானங்களை ஒரு மனிதன் சந்திப்பான். அந்த 8 எத்தனை சாதனைகளை அவன் செய்வான். கடைசி ஏன் இந்த கடைசியாக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய அம்சங்களை சேர்ந்ததான் 8. அப்போ மிதுனத்தை சேர்ந்த நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சனி லார்ட் ஆஃப் 8ஆக வர்றாரு, அதே லார்ட் ஆஃப் 9ஆக வர்றாரு. ஃபார்ச்சூன் ஹவுஸும் அவர் தான் கொடுக்குறாரு, அஷ்டமஸ்தானமும் அவர் தான் கொடுக்குறாரு. ஸோ மிதுன ராசியை சேர்ந்தவங்க அவங்களுடைய பாஸ்டில் செஞ்ச கர்மா எல்லாம் அவங்க ஹாரோஸ்கோப் காமிக்கும். சனியோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஜனன ஜாதகமில் சனி வலுவாக இருந்துட்டாருன்னா அந்த 8ஆம் இடம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். இப்போ நடக்கிற இந்த வக்கர காலம் என்பது உங்களுக்கு ஒரு சாதனையை கொடுக்குது, சேலஞ்சஸ் வந்து உங்களை ஓவர் கம் பண்ண வைக்குது, சக்ஸஸ் பண்ண வைக்குது, முன்னேற்றத்தை நோக்கி உங்கள் நகர்வு அடி எடுத்து வைக்க போகிறீங்க. கடன்களை தீர்க்குறீங்க, நோய்களை தீர்க்குறீங்க, பிரச்சனைகளை தீர்க்குறீங்க, கஷ்டங்களை தீர்க்குறீங்க, குடும்ப பிரச்சனைகளை தீர்க்குறீங்க. ஏன்னா 8th ஹவுஸ் வந்து இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது. 8th ஹவுஸ் மாங்கல்ய ஸ்தானமாகவும் வரும். ஃபேமிலியில் மன அமைதி ஏற்படணுமா 8வது வீடு எப்படி இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்கணுமா 8வது வீடு எப்படி இருக்குது, ஆயில் நல்லா இருக்கணுமா 8வது வீடு எப்படி இருக்குது, வாழ்க்கையில் ரொம்ப சேலஞ்சஸ் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குமா இல்லை கஷ்டங்களே வராதா 8th ஹவுஸ் எப்படி இருக்குது செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து லார்ட் ஆஃப் 8 அண்ட் லார்ட் ஆஃப் 9 and 10 வக்ரம் அடைஞ்சிருக்கார், மீனத்திலே இருக்கார். 137 நாட்கள் இருப்பார். ஜூலை 13 நவம்பர் 27 வரைக்கும் இருப்பார். மிதுன ராசி சேர்ந்த நீங்கள் உங்கள் ஜனன காலத்தில் சேட்டன் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா போதும், பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் வந்து ராசிக்கு 8, 9க்கு அதிபன். உங்கள் லக்னத்துக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ அந்த சேட்டன் இந்த முறை என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, 10ல் இருக்கும் சனி வக்கர காலம் அடையும் காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 10ங்கிறது தொழில் ஸ்தானம், உங்களுக்கு 8ங்கிறது வந்து உங்களுடைய சவால்கள், என்னென்ன தடைகள், என்னென்ன சவால்கள், என்னென்ன எதிர்ப்புகள், என்னென்ன சாதனைகள் எல்லாத்துக்கும் அந்த 8 தான். ஸோ 8 வந்து 10ல் இருக்குது. 8 கூடியவன் 10ல் இருக்கார், 9 கூடியவன் 10ல் இருக்கார். அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு சவாலை ஜெயிக்க போகிறீங்க, ஏதோ ஒன்று ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்க போகிறீங்க, ஏதோ ஒரு நோயிலேருந்து விடுபட்டு வெளியே வர போகிறீங்க, ஏதோ ஒரு கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி அடைய போகிறீங்க. உங்களுக்கு அந்த மாற்றத்தை நீங்கள் முன்னாடியே யோசிச்சிங்க, முன்னாடியே ட்ரை பண்ணீங்க, முன்னாடி நடத்தி பார்க்க நினச்சிங்க, முன்னாடியே கடனை அடைக்க ட்ரை பண்ணீங்க, முன்னாடியே எல்லாத்தையும் சால்வ் பண்ண நினச்சிங்க, ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் லீட் எடுக்கணும்னு நினச்சிங்க, ஒரு நல்ல இடத்துக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிங்க, ஒரு ஜாப் ட்ரை பண்ணீங்க, ஒரு ப்ரொமோஷனாக காத்திருந்தீங்க. இவ்வளவும் நடக்காமல் ஏகப்பட்ட எனக்கு வந்து ஒரு மாதிரி நெருக்கடி எல்லாரும் கொடுத்தாங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து அப்படியே வெடித்து வெளியில் வர போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த நேரம் தான் இதுதான் மிதுனம். ஃபேமிலிலையும் நிறைய ட்ரபிளை ஃபேஸ் பண்ணீங்க, அதுலேருந்து விடுபடுற நேரம் தான் இதுதான் மிதுனத்துக்கு பலன். அதை புரிஞ்சுங்க. தேங்க்யூ. கடக ராசி. ஸோ கடகம் அப்படிங்கிற ராசிக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து அஷ்டம சனி போட்டு வாட்டி வதச்சி வச்சு செஞ்சுருக்கோம். உங்களை பலவிதமான அவமானங்களும் கஷ்டங்களும் நீங்கள் வந்து லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த வக்கர காலம், இந்த வக்கர காலத்தை முதல்ல தெரிஞ்சுக்க. ஜூலை 13 நவம்பர் 27 வரைக்கும் இந்த வக்கர காலம். இந்த வக்கர காலம் என்பது 137 நாட்கள், அதாவது 4.5 months எவ்ரி இயர் வந்துடும். இந்த 4.5 மாதம் கிட்டத்தட்ட கடகத்துக்கு இப்போ தான் நாங்கள்லாம் பெருமூச்சு விடுறோம், நாங்கள் வந்து அஷ்டமசிலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குது, ஏதோ எங்கேயோ மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இப்போ தான் வெளில வந்திருக்கோம், இன்னுமே நாங்கள் நல்லா வரல, அது ஏதாவது சரியாயிடும் ட்ரை பண்ணுறோம், இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் வந்து இருந்தாலும் கூட இப்போ நாம் என்ன செக் பண்ண போகிறோன்னா, மீனமில் ஆல்ரெடி மார்ச் 29, 2025 சனி பெயர்ச்சி நடந்தது. இப்போ மீனம்லேருந்து திரும்ப கும்பத்துக்கு வந்துட்டால் மறுபடியும் அஷ்டம சனி ஆச்சே, எங்களை வந்து போட்டு படுத்துமான்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அது மீனம்லேருந்து ரெட்ரோகிரேட் ஆனாலும் வக்ரம் அடைஞ்சாலும் பின்னோக்கி நகர்ந்தாலும் அது கும்பத்துக்கு வரவில்லை, கும்பத்தில் இல்லை. ஸோ கும்பத்தில் இல்லாதனால முதல் கன்ஃபர்மேஷன் என்ன, மீண்டும் அஷ்டம சனி உங்களுக்கு கிடையாது. ஸோ மீண்டும் அஷ்டம சனினா தான் நீங்கள் பயப்படணும், அதை நினச்சி ஒரு தேவையில்லாத ஒரு மன உறுத்தல். பட் அது இல்லைன்றது முதல் கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அது என்னென்னா, கடகம் அப்படிங்கிற ராசியை சேர்ந்த உங்களுக்கு சனி யோகரா இல்லை பாவியா இல்லை ஒரு மிதமானவரா என்ன எடுத்துக்கலாம், அது பாவகிரகமாக வரும்.
ஏன்னா கடக ராசி கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பலனை கொடுக்கக்கூடிய சில கிரக அமைப்பில் சேர்ந்தக்கூடிய லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த மாதிரி எதிர் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போது நல்லதை செய்யுமான்னு கேட்டால் நல்லதை செய்யும். ஸோ அந்த விதிப்படி ஃபஸ்ட்டு ரூல் 8th ஹவுஸில் வரல, நோ அஷ்டம சனி. செகண்ட் ரூல் அவர் மீனத்திலே இருக்கார், குருவோடைய வீட்டில் சுபர் வீட்டில் இருக்கார், வக்ரம் அடைகிறார். மூணாவது வக்ரம் அடைகிறார். இது கடகத்துக்கு நல்லது. ஸோ கடகம் சனி பேச்சு நடந்த உடனே எல்லாமே முடிஞ்சிடும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், எல்லாமே ரிசால்வ், ஹெல்த் சரியாயிடும், கடன் சரியாயிடும், வேலையில் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், எல்லாமே சால்வ் ஆகிடும் சொல்லி எதிர்பார்த்து இன்னும் நடக்கலை, இன்னும் கிடைக்கல, இன்னும் சரியாக ஆகலை, எப்போ நடக்கும், எப்போ மாறுன்ற ஒரு எண்ண அதிர்வுகள் இருக்கும். பட் ஆல்ரெடி அங்கே ராகு கேதுடைய டிரான்சிஷன் க்ளோஸாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இந்த வக்ரமான காலம் உங்களுக்கு நல்லாவே பயன்படும். நீங்கள் மனசில் பலவிதமான பிரச்சனைகள் முடியணும், பல கஷ்டங்கள் தீரணும், வசதிகள் வரணும், ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு விஷயம் மாறணும், லைஃப்பில் ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகணும், அப்படியே ஒரு சடனாக ஒரு மிராக்கில் அப்படி தெரியணும், அந்த காலம் தான் வக்ர காலம். வக்ர காலம் என்பது கடகத்துக்கு ஃபேவரான டைம். அதுவும் 9வது வீடு. இது ஒரு அதிர்ஷ்டமான வக்ர காலமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். மடமடன்னு வேகம் எடுக்கும். கடகம் ஒரு நீர் ஜலராசி, நீர் வாட்டர் சைன். நீர் ஒவ்வொரு இடத்துலையும் அது ஒரு வேகம் வித்தியாசமாக இருக்கும். நதியில் ஒரு வேகம் இருக்கும், அருவியில் ஒரு வேகம் இருக்கும், கடலில் ஒரு வேகம் இருக்கும், குட்டையில் ஒரு வேகம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அதோட வேகம் வித்தியாசம் இருக்கும். அது காற்றுடைய சப்போர்ட்டில் அந்த வேகம் இருக்கும், அதோட பயணத்தை பொறுத்து. அது மாதிரி இந்த சமயத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய வேகத்தை நீங்கள் அதிகரிக்கலாம், உங்கள் முயற்சியுடைய வேகத்தை நீங்கள் அதிகரிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்ந்து அந்த ஒன் சிங்கிள் கான்சன்ட்ரேஷனில் உங்கள் வேகத்தை நீங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது சரியான நேரம் இந்த சனி வக்ர காலம். ஏன்னா இந்த வக்ர காலம் கிட்டத்தட்ட பெரிய பீரியடாக இருக்குது, 4.5 months. சரி, இது எதை தொடர்பு பண்ணுறது? இது ஃபேமிலியாக எடுத்துக்கலாமா, இல்லை இது பிஸ்னஸ்க்கு எடுத்துக்கலாமா, இது எதை தொடர்பு வச்சுக்கிறது? சிம்பிள். உங்களுக்கு தொழில் கிரகம் சனி கிடையாது, செவ்வாய் தான் உங்கள் தொழில் கிரகம். ஸோ அவரை நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும், எப்படி உங்கள் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் அமைய போதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு சனி ஒரு பார்ட்டாக சம்மந்தப்படுவார். ஏன்னா அவர் தான் லார்ட் ஆஃப் 7 அண்ட் லார்ட் ஆஃப் 8. 7 அவர் தான், 8 அவர் தான். ஸோ குடும்ப விஷயத்தில் உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு இது சரியான நேரமாக முழுசாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் 7, 8 மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவார். உங்களுடைய இன்கம்க்கு உங்களுக்கு சுக்கிரன் அண்ட் குரு தான் இன்கம், அதுக்கு அந்த பிளானட் தான் ஹெல்ப் பண்ணும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த கிரகம் நல்லது செஞ்சாலுமே சனி இடையூறாக வந்தால் தொல்லை தான், செய்கிறத கூட செய்ய விடாது. இப்போ இடையூறாக இருக்கா? இல்லை. இப்போ எங்கேயாவது உங்களுக்கு ஒரு அப்டக்கிளை கிரியேட் பண்ணுமா, ஏதாவது ஒரு அப்டக்கிளை கொடுக்குமா? இல்லை. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அஷ்டம சனியில் அது 8ல் போய் நின்றுட்டு நாம் போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்குன்னு தவிடுபடியாக்கி தோல்வி அடைய வச்சு அவமானப்படுத்தி நிறைய நஷ்ட கணக்கை எழுதுந்த இந்த முறை வக்ர காலம் பாஸ்டில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி, பாஸ்டில் பண்ண எரரெல்லாம் சரி பண்ணி, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்காக, ஒரு பாசிட்டிவாக அழகாக முன்னேறி போகிறதுக்கு சரியான உதவி செய்ய போகிறாருன்னு அர்த்தம். இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ கடகம் தயாராகுங்க, வக்ர காலம் ஒரு வசந்த காலம். சிம்ம ராசி. சிம்மம் சனி வக்ர காலம் ஒரு பொன்னான காலமா? ஏன்னா சிம்மத்துடைய மனநிலை, சிம்ம ராசியை சேர்ந்த நீங்கள் என்ன அஷ்டம சனி போட்டு ஒரு பக்கம், இந்த பக்கம் ஜென்மத்திலே கேது, எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. குரு ஒருத்தர் தான் 11th ஹவுஸில் இருக்கார். பட் இருந்தாலும் அவர் வெறும் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாரு. பட் சனி 8th ஹவுஸில் ஃபேமிலி, ஹெல்த்து, மைண்டு, ஹாப்பினஸ்ஸு, டிப்ரெஷன், டிஸப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நிறைய பேர் சொன்ன வார்த்தை சிம்மராசியை சேர்ந்தவங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கோவம் நிறைய பேருக்கு வருது, கண்ட்ரோல் இல்லை, எமோஷனலாக ஒரு இம்பேலன்ஸ். ஏன்னா எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிற ராசி தான் சிம்மம். பெஸ்ட் இன் கிளாஸ். நான் பண்ணால் அது பெஸ்ட்டு, நான் சொன்னால் அது பர்ஃபெக்ட், நான் செஞ்சால் அது சக்ஸஸ் அப்படிங்கிற ராசியை சேர்ந்த சிம்மத்துக்கு லைஃப்பில் சோதனை மேலே சோதனை கூட இருக்கவங்களே ஒத்துழைக்காமல், ஃபேமிலியும் புரிஞ்சிக்காமல், மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இப்போது எப்படி இருக்கும் அந்த சிம்மராசியோட மனநிலை? அப்படி தான் உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும். ஒரு வேலை விஷயத்தில், ஒரு ஃபேமிலியில், ஒரு ஹெல்த்தில், ஒரு லைஃப்பில், ஒரு சேலஞ்சில், ஒரு விஷயத்தில் ஒரு ஃபோக்கஸே இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டாக கூட நிறைய பேர் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, என் பையன் நல்லா படிப்பான், ஆனால் இந்த சமயத்தில் ஏதோ ஒரு மாதிரி டல்லாகிறான், என் பொண்ணு நல்லா படிப்பா, இப்போ ஏதோ அவளுக்கு கான்சன்ட்ரேஷன் குறையுது, மெமரி லாஸ் ஆகுது. அது அந்த ராசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, அந்த மாதிரி 8th ஹவுஸில் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பட் நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, குரு ஆல்ரெடி அங்கே 11ல் உங்களுக்கு பொசிஷனில் இருக்குது.
ஸோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆஸ் மச் அஸ் பாசிபிள் உங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சனி 8th ஹவுஸ்ல இருந்தாலும் வக்கர காலத்தில் அது பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிடும். பின்னோக்கி நகரும் போது அந்த அஷ்டம சனியுடைய பலனில் உள்ள நெகட்டிவிட்டியை அதுவே கட் பண்ணும் செல்ஃபாக. இதுதான் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம். ஒரு கிரகம் வந்து தன்னைத்தானே வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கும். அப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது அந்த 8th ஹவுஸுடைய ஆக்டிவேஷனை மாற்றும். 8th ஹவுஸுடைய ஆக்டிவேஷன் மாற்றுச்சுனாக்கா உங்களுக்கு என்ன நடக்கும்னா அதில் நடக்கக்கூடிய கெடுதலை நிறுத்தி அதில் நடக்கக்கூடிய நன்மைகளை நடத்தும். சரி 8 நாள் என்னங்க நல்லது? 8 நாளே கெட்டது தானே. 8ல் நிறைய நல்லது இருக்குது. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நல்லா நீண்டு நெடுங்காலம் வாழணும்னா அந்த 8 பலமாக இருக்கணும். ஒரு மனிதன் வந்து எத்தனை கண்டங்கள் வந்தாலும் அதுலேருந்து தப்பிச்சிட்டேன், நான் பெரிய ஆக்சிடென்ட் நான் தப்பிச்சிட்டேன், எஸ்கேப், என் காரு தூளாகிடுச்சு பட் நான் தப்பிச்சிட்டேன், ஆகாயத்திலிருந்து குதிச்சேன் நான் பட் நான் தப்பிச்சிருக்கேன், வெள்ளம் வந்தது நான் தப்பிச்சிருக்கேன், எத்தனையோ கண்டங்கள், நெருப்பு தீக்காயங்கள் நான் தப்பிச்சிருக்கேன். இதுதான் அந்த கண்டங்களை தப்பிக்க வைக்கிறது 8. அவமானங்கள்லேருந்து காப்பாற்றுறது 8. அவமானத்தை கொடுக்குறதும் 8, அவமானங்களை காப்பாற்றுறதும் 8. அந்த 8ஆம் இடம் வலுவாக இருந்தால் உங்களுக்கு நடக்கக்கூடிய அவமானங்களும் உங்களை காப்பாற்றப்படும். ஸோ 8th ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அஷ்டம சனியில், மன நெருக்கடி, மனக்குழப்பம், வருத்தம், ஒன்றும் புரியல, எங்கே காலை வச்சா தடங்கள், நம்ம நேரம் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி நிறைய பேர் தயக்கப்பட்டு ஒரு முயற்சி செய்ய முடியாமல், ஒரு விஷயத்தில் முழுமையாக ஈடுபட முடியாமல், ஒரு மாதிரி இதெல்லாம் சரியாக வருமான்ற செல்ஃபாகவே ஒரு டவுட் வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேருந்து உங்களை அப்படியே இந்த 137 நாட்கள் மாற்றம் செய்ய போகுது. ஜூலை 13லேருந்து நவம்பர் 27 வரைக்கும் இந்த சனி வக்கர காலம். மீனம்லேருந்து மாறிடுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். மீனம்லேருந்து அப்போ மாறிடுமா, கும்பத்துக்கு போயிடுமா, மகரத்துக்கு போயிடுமா, மேஷத்துக்கு போயிடுமா, எப்படி போகும்? போகாது. அது மீனம்லேயே தான் இருக்கும். அதே ராசியில் இந்த 137 நாட்கள் அதே இடத்துல அங்கே பின்னோக்கி அப்படி ட்விஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போது அந்த 8th ஹவுஸில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து அவர் டேர்ன் பண்ணி அதில் உள்ள நன்மைகள் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவார் உங்களுக்கு. ஸோ சிம்மத்துக்கு இது ஒரு குட் நியூஸ். சரி, உடனே நீங்கள் கேட்பீங்க, இது வந்து என் ஜாப் ப்ரொஃபஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா, என் மேரேஜ் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை என் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுமா, என்ன ஹெல்ப் பண்ணும், எனக்கு பணம் கொடுக்குமா, என்ன லாட்ரி அடிக்குமா, என்ன லக் வருமா, என்ன வரும்? 8ஆம் இடம் அப்படிங்கிறது சனி இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6 and 7. 6ங்கிறது உங்களுடைய நோய், கடன், எதிரிகள், பிரச்சனைகள். 7ங்கிறது உங்களுடைய கலஸ்தரம், உங்களோட பார்ட்னர்ஷிப், உங்களோட கூட்டாளி, உங்களோட லைஃப் பார்ட்னர், ப்ளஸ் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல். இது 7th ஹவுஸ். இந்த 6, 7க்கு அதிபர்கள் வந்து 8ஆம் இடத்துல போய் பொசிஷன் எடுக்கும் போது ஒரு எதிர்ப்புனால, ஒரு கடன்னால, ஒரு பிரச்சனைனால, ஒரு தடங்கள்னால, ஒரு தயக்கம், ஒரு குழப்பம், ஒரு நடுக்கம், ஒரு வருத்தம், இதுலேருந்து கொஞ்சம் விடுபட வச்சிரும். மனுஷனுக்கு வந்து கிளியர் மைண்டு, ஒரு கிளாரிட்டியோட ஒரு மைண்ட் வந்து கிளியர் மைண்டாக இருந்தால் எல்லாமே பாசிட்டிவ். கன்ஃபியூஸ்டு மைண்டாக இருந்தால் அவனுக்கு நன்மை நடந்தால் கூட அவனுக்கு தெரியாது, அவனால் உணர முடியாது. அப்போ இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்லேருந்து உங்களை வந்து கிளியர் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடும். கிளாரிட்டி, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுன்றதை கிளியராக கண்டுபிடிக்க வைக்கும். பாஸ்ட்டில் நம்ம பண்ண எரர் என்ன, எங்கே நம்ம கோட்டை விட்டோம், எங்கே நம்ம தப்பு பண்ணோம், எங்கே நம்ம சரி பண்ணியிருக்கலாம், எங்கே சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வக்கர காலம் உங்களுக்கு பயன்படும். அது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணலாம். மேரேஜ் லைஃப்பில் அப்ளை பண்ணலாம், ஹெல்த் லைஃப்பில் அப்ளை பண்ணலாம், பிஸ்னஸில், கரியரில், ஜாபில், ஃபினான்ஸில், க்ரோத், எஜுகேஷன், எங்கே வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சிம்மத்துக்கு நான் ஒரு இது குட் நியூஸாக சொல்கிறேன். இந்த 137 நாட்கள் வக்கர சனி நீங்கள் எதெல்லாம் ஏடாகுடமாக போகணும்னு நினச்சிங்களோ அதுவே அழகாக அலைனாய் ஒன்றா வந்து நிற்கும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி. கன்னி ராசி எல்லாரும் வந்து கண்ட சனி ஆரம்பித்ததுலேருந்தே உடம்பு சரியில்லை, உடம்பு படுத்துது. அதுலேயும் குறிப்பாக 60+ சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கக்கூடிய நிறைய பேர் சொன்னது உடம்பு தான் படுத்துது, என்னன்னே தெரியல, இந்த சனி பார்வை ஆரம்பிச்சது ஒரே ஆப்ரேஷன், டாக்டர் கன்சல்டேஷன், மெடிசன், இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி ஒரு மன வலியாக இருக்குது. சரியாகுமா, எப்போ ஆகும், இல்லை குணமாகாமல் போயிடுமா அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் அதை பெரிய ஒரு ரிசர்ச்சுக்கு எடுத்துட்டேன். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய பார்வை என்பது, நான் தப்பாக சொல்ல, அது பார்வைப்பட்டாக்கா அது கொடுக்குற தொல்லையை கொடுக்க தான் செய்யும். பட் எல்லாரையும் தொல்லை பண்ணுமானா அங்கே ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குது. ஜனன ஜாதகமில் சனி நல்லா இருந்தார்னா அவ்வளோ பெரிய தொல்லையை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்பெல்லாம் அஷ்டம சனி, கண்டக சனி, 7ரை சனி வருதோ அவங்க யாரெல்லாம் அந்த பாஸ்டில் உள்ள ஹிஸ்ட்ரி, அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, சரியாக ஆக்டிவேட்டாக இல்லை, எங்கெல்லாம் அவங்க ஒரு மிஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே தான் அது வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பாயிண்ட். கன்னி ராசி, வக்கர காலம் சனி.
பொதுவாக வந்து இந்த கன்னிக்கெலாம் சனி வக்ர காலம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்களே, அதோடைய கால்குலேஷன் என்ன? நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல இப்போ சனி 7ஆம் இடத்துல 100% பாசிட்டிவாக அதை முதல்ல எடுத்துப்போம். 2025 மார்ச் 29 வந்து சனி டிரான்ஸ்லேஷன் நடந்தது. அது 7th ஹவுஸில் வந்தது. அது 100% பாசிட்டிவாக கிடையாது, 50% பாசிட்டிவ். சனி பார்வை ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் கூட கண்டக சனி நல்லது 100% இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ வக்ர காலம் என்பது அந்த 7லேருந்து 6க்கு போயிடுறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 6லேருந்து தான் 7க்கு போனார், அதான் கண்டக சனி. இப்போ 7லேருந்து 6க்கு போயிடுறாரா? வக்ரனா ரெட்ரோகிரேட் தானே, பின்னாடி போயிடுவார். நார்மலாக அது பின்னாடிலாம் போயிட்டு நிறைய முறை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த முறை அப்படி போகலை. இந்த முறை மீனம்லேருந்து சனி அவர் வந்து பின்னோக்கி உங்களுக்கு கும்பத்துக்கு நகரவில்லை. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன்னா சனி சேம் பிளேஸ், அதே 7ல் தான் இருக்கார், அதே கண்டசனில் தான் இருக்கார். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா வக்கரம் அடித்து அவர் வந்து டர்ன் பண்ணிடுறார், திரும்புகிறார். அப்போ ஃபார்வேர்டில் போகக்கூடிய சனி அவருடைய பார்வையை அப்படியே சும்மா ஃப்ளாஷ் மாதிரி உங்கள் மேலே அப்படியே பதிச்சு உங்களுடைய அப்படியே உங்களை ஸ்கேன் பண்ணுவார். ஸ்கேன் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஃபிசிக்கலாக என்னென்னலாம் நீங்கள் மிஸ்டேக்ஸ் இருக்குது, பாடியில் எங்கெல்லாம் குறை இருக்குது, ஒரு வலியை கொடு, நோயை கொடு, அதை சரி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி பண்ணார்னா, இப்போ வக்கரம் அடித்து என்ன பண்ணுவார், அதையே சரி பண்ணுறதுக்கு வழியை காட்டுவார். ஒரு ட்ரபிளை வந்து நம்ம வந்து கடவுள் வந்து கொடுக்குறாரு சொன்னோம்னா, ஃபேஸ் பண்ணுறோம்னு சொன்னோம்னா, அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கொடுப்பார். ஒரு பூட்டு இருக்குன்னா ஒரு சாவி இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆதரவும் இருக்கும். அந்த மாதிரி தான் லைஃப் வந்து ஒரு படைப்பாக இருக்குது. அப்போ வந்து இந்த முறை இந்த வக்ர காலம் என்பது கன்னியை பொறுத்த வரைக்கும் அவர் ரெட்ரோகிரேட் ஆகிட்டாருன்னா, ஃபார்வேர்டில் வந்து 7லேருந்து என்னென்னலாம் சிரமங்களை கொடுத்ததோ, தடைகளை கொடுத்ததோ, அதெல்லாம் அப்படியே வந்து ரிசால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் கன்னிக்கு பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் கன்னிக்கு கேட்டாங்க, சனி வந்து அவர் ஒன்றும் தொழில் கிரகம் கிடையாது, புதன் தானே, பட் புதனுக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட் ஆச்சே. சுக்கரன் தானே ஃபினான்ஷியல் பிளானட், சுக்கரனுக்கும் ஃப்ரெண்ட்லி பிளானட் ஆச்சே. அவர் நல்லது தானே செய்யணும், கெட்டதெல்லாம் செய்வாரா, அப்படி அதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. கேட்ட கேள்வி நியாயம்தான். கன்னி ராசிக்கு சனி லார்ட் ஆஃப் 10 இல்லை, லார்ட் ஆஃப் 9 இல்லை, லார்ட் ஆஃப் 2 இல்லை. பட் கன்னிக்கு வந்து லார்ட் ஆஃப் 5 and 6, 5 அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இந்த 5 பற்றி முழுமையாக தெரியும். எல்லாரும் 5 வீடா புத்திரஸ்தானம், குழந்தை பிறக்குமா பிறக்காதா, 5ல் கேது குழந்தை பிறக்காது, 5ல் வந்து அது குழந்தை டிலேவாகும், அந்த மாதிரி ஒரு கருத்து. பட் இந்த 5th ஹவுஸுடைய ரகசியங்கள் என்ன, நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் என்ன, உங்களுடைய அறிவு என்ன, உங்களுடைய ஆற்றல் என்ன, உங்களுடைய பலம் என்ன, உங்கள் புத்தி என்ன, உங்கள் கூர்மை என்ன, இதெல்லாம் அந்த 5ஆம் இடம் காமிச்சிடும். அந்த முன் ஜென்மத்திலேருந்து கேரி ஃபார்வர்டு. இப்போ சில பேர் வந்து ஏதோ ஒரு வித்தையை கற்றுக்குறாங்க, சப்போஸ் வந்து ஒரு சிலம்பாட்டம் கற்றுக்குறான்னு வச்சுப்போம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணோடனே ஒரு 3 நாளில் வந்துடும் சில பேருக்கு. சில பேருக்கு ஒரு கார் டிரைவிங் உடனே ஒரு வாரத்தில் வந்துடும். சில பேருக்கு வந்து ஒரு 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 மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, கராத்தே குங்ஃபு, உடனே அது அந்த கிராஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, உடனே அவங்களுக்கு அது ஈஸியாக வருது. எப்படி வருது? அதுதான் அவங்களுடைய பாஸ்ட் ஜென்மாலேருந்து அவங்களுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதுதான் 5th ஹவுஸ். அப்புறம் 5th ஹவுஸை வந்து இன்டெலிஜென்ஸ், அதாவது புத்தி கூர்மைக்கு உண்டான வீடாகவும் எடுத்துக்கிறோம். இப்போ 1st ஹவுஸ்னால் தலைனா மூளை, அறிவு, நம்ம பார்க்குறது, புரிஞ்சிக்கிறது, தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அந்த அறிவை ஏற்றுக்கும். 5ஆவது வீடுங்கிறது உங்களுடைய மனசு. உங்கள் மனசு எப்படி இருக்குது, உங்கள் மனசு எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுது, உங்கள் மனசு எல்லாருக்காக என்ன நன்மை நினைக்குது, உங்கள் மனசு மற்றவங்களுக்காக என்ன இறக்கப்படுது, கருணை இருக்குது, பக்தி எப்படி இருக்குது, ஒரு அருள் எப்படி இருக்குது, மற்றவங்களை பிளெஸிங் எப்படி இருக்குது, உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்குது, உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, உங்கள் கேரக்டர் எப்படி இருக்குது, இதெல்லாம் அந்த 5ஆம் இடம் கொண்டு வந்துடும். ஸோ 5th ஹவுஸ் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு அதிபதியாக உங்களுக்கு சனி வராது. 6th ஹவுஸ் அது உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரியும். ருணரோக சத்ரு, கடன், நோய்கள், எதிரிகள், பிரச்சனைகள், வம்புகள், சவால்கள் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஒரு மனிதனை எந்த சவால் லைஃப்லேயே சந்திக்கலைன்னா அவன் எந்த சாதனையும் பண்ண மாட்டான்னு அர்த்தம். அப்போ சவால்களை சந்திக்கிறது அந்த 6ஆவது வீடு. இப்போ 5 உங்கள் மனசு, உங்கள் புத்தி, உங்கள் அறிவு, உங்கள் பாஸ்ட் கர்மா, உங்கள் டேலண்ட்டு, உங்கள் ஸ்கில்ஸு, உங்கள் ஸ்பெஷல் நாலேஜ். 6 உங்களுடைய சவால்களை சந்திக்கக்கூடிய இடம். இந்த 2த்துக்கும் அதிபதி போய் சனி 7ல், அவரோட பார்வை நேரம் உங்கள் ராசி கன்னியில் போய் விழுது. இப்போ வக்ரம் அடித்து திரும்புகிறார். அப்போ திரும்புகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்தெந்த சவால்களை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி அதை வந்து ரிசால்வ் பண்ண முடியாமல் அது எப்போ சரியாகும், அது எப்போ சரி பண்ணலாம், அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு போராட்டே இருந்தீங்கன்னா இப்போ அது சரி பண்ணலாம். இப்போ அதுக்குண்டான டைம் வந்திருக்கு. ஜூலை 13லேருந்து நவம்பர் 27 இந்த 137 நாட்கள் இப்போ அந்த நேரம் வந்திருக்கு. ஸோ உங்கள் மனசில் ஒரு ஆழ் மனசில் ஒரு ஆசை இருக்குது, ஒரு திறமை இருக்குது, ஒரு வில் பவர் இருக்குது, ஒரு ஸ்கில் இருக்குது, அதை ஒரு சேலஞ்சை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறீங்க. பட் ஆனால் அது கிளிக் ஆகலை. இப்போ அதை கிளிக் பண்ண முடியும். ஸோ ஜெயிக்கிறதுக்குண்டான நேரம் தான் இந்த வக்ர காலம் கன்னிக்கு. அது வந்து உங்களோட லைஃப்பில்
உங்கள் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்துருன்றது என்னுடைய பார்வை. வாழ்த்துக்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், டிஃபால்ட்டாக சனி வந்து ஒரு யோக கிரகம். ஒரு யோக கிரகம் எங்களுக்கு 6ல் வந்தோடனே பயங்கர குஷி ஆகிட்டோம். ஏன்னா 6ஆம் இடத்து சனி எல்லா எதிர்ப்பு, எல்லா கடன்கள், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவார். நாங்கள் வேறு லெவலில் போக போகிறோம். ஆல்ரெடி குரு 9th ஹவுஸில், ராகுக்கு இது டிரான்சிஷனும் எனக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. துலாம் தான் நம்பர் 1, 95% மார்க் கொடுத்தீங்க எல்லா அஸ்ட்ராலஜிஸும். 2025 வந்து அந்த மாதிரி ஒரு ராசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே. இப்போ திடீர்னு வக்ரம், இந்த வக்ரம் ஏதாவது ட்ரபிள் பண்ணுமா, இந்த வக்ரம் ஏதாவது கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம நிறுத்திடுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா நிறைய பேர் தான் என்கிட்ட கேட்டாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன். துலாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 4 and 5. 4 என்பது உங்களுடைய சுக சௌகரியங்கள், உங்கள் மதருடைய ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹெல்த். ப்ளஸ் 4 பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூட்சமங்களை நான் சொல்கிறேன். ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கொயர் எடுத்துங்க. ஓகே, ஒரு ஸ்கொயரில் வந்து 1 உங்களுடைய ஹெட்டு, 4, 7, 10 மித்த 3 ஏரியாவும் அப்போ என்னவாக இருக்கும்? ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும்னா 4 மூலைகளும் சரியாக உட்காரணும். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரில் அந்த 4ஆம் இடம்ங்கிறது எப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுற இடம். அதுதான் உங்களுடைய ஸ்டெபிலிட்டி, அதுதான் உங்களுடைய கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸு. அந்த 4 தான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரிப்பு. அப்படின்னா என்னென்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து. ஒரு மனிதன் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக வரணும்னா அந்த 4th ஹவுஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, மென்டலி ஒரு மனிதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். பர்சனாலிட்டி வைஸ் இஸ் அ ஸ்ட்ராங் மேன், இஸ் அ ஸ்ட்ராங் விமன். அவர் வந்து மைண்ட் வைஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங், ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். அப்படின்னா அந்த 4 நிற்கணும். 4 சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னாலே பயம், தயக்கம், நடுக்கம், குழப்பம் இதெல்லாம் வரும். அப்போ வந்து ஏன் இந்த இப்போ 4 பற்றி எதுக்கு தெரியாதனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். துலாம் லார்ட் ஆஃப் 4 சனி, அதே துலாம் லார்ட் ஆஃப் 5 சனி. 5 பற்றி நான் ஏற்கனவே வேறு ஒரு ராசியில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஒன்ஸ் அகேன் நான் சொல்கிறேன், 5 உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியம், 5 உங்களுடைய புத்திசாலித்தனம், 5 வந்து உங்கள் மனசை சம்மந்தப்பட்டது, 5 வந்து உங்கள் புத்தி கூர்மையை சம்மந்தப்பட்டது, 5 வந்து எதெல்லாம் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வரீங்க இந்த ஜென்மத்துக்கு, முன் ஜென்மத்துலேருந்து எதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்து வரீங்க, எதெல்லாம் நெகட்டிவாக எடுத்து வரீங்க, என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டு வரீங்க, என்னெல்லாம் நீங்கள் கிளாரிட்டியோடு இருக்கீங்க, எதை சரியாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த 5ம் இந்த 4 வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கும். சில பேர் வந்து எத்தனை அடி வாங்கினாலும் முடிக்காமல் நான் விட மாட்டேன் ஒரு லட்சியத்தோடு இருக்கிறது அந்த 4ஆம் இடத்தை ப்ரூவ் பண்ணும். இந்த 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க தான் 10ஆம் இடத்தை ஜெயிப்பாங்க. 10ன்றது நீங்கள் என் ரிசல்ட் அடையக்கூடிய இடம். 7 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு. இப்போ 4 வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஸ்கில், உங்கள் டேலண்ட்டு. இப்போ இந்த 4 and 5 காம்பினேஷன் எடுத்திங்கன்னா உடல் பலம், மனோபலம், புத்தி பலம், எமோஷனல் பேலன்ஸ். எமோஷனல் பேலன்ஸ் வந்து உணர்வுபூர்வமாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது, ஆனால் உணர்வுபூர்வமாக செய்யணும். இது ரெண்டுத்துக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஸோ உணர்ச்சி வசப்பட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் போயிடும். ஆனால் உணர்வுபூர்வமாக செஞ்சிங்கன்னா அது ஹோல் ஹார்ட்லி நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ துலாம் இந்த லார்ட் ஆஃப் 4 and லார்ட் ஆஃப் 5 எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாரு சனிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பொதுவாக சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. பிரச்சனைங்க, எதிர்ப்பு, கடன்கள், தொல்லைகள்லாம் ஒரு மனிதனுக்கு இல்லாமல் அழிச்சு விட்டுடும். அது 6ஆம் இடத்துல இருக்குன்னு சொன்னோம்னா அதை வந்து அழிச்சு விட்டுடும். ஸோ அது வந்து நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வக்ரம் ஆயிட்டாரு, அப்படியே திரும்புகிறாரு, அப்படி டர்ன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி இப்படி இருக்காரு. அப்போ என்ன இதெல்லாம் வந்து எதுவும் பண்ணாதா? ஒரு யோக கிரகம் உங்களுக்கு துலாமுக்கு வந்து ஒரு யோக கிரகம் லார்ட் ஆஃப் 4 and 5. ஒரு யோக கிரகம் வந்து வக்கர காலம் வந்துடுச்சுன்னு சொன்னோம்னா நீங்கள் 4-5 எடுத்துங்க. நான் சொன்ன மேட்டர்ஸ்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. சப்போஸ் முன்னாடி வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, ஒரு ஆஃபீஸ் கட்டணும்னு நினச்சிங்க, இல்லை ஒரு ஆஃபீஸை வாங்கணும்னு நினச்சிங்க, ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, நடக்கலை. ட்ரை பண்ணிங்க, நடக்கலை. இப்போ கரெக்டாக அந்த 4th ஹவுஸ் வந்து உங்களுக்கு அதை நடக்க வைக்கிறதுக்குள்ள வழியை காமிக்க போகுது, அது நடத்த போகுது. அதுதான் இந்த வக்கர காலம். சப்போஸ் ஒரு வாகனம் வந்து ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரே ரிப்பேர் பண்ணுது, தொல்லை பண்ணுது, பல பிரச்சனையை கொடுக்குது, அதை மாற்றிடலாம், அதை ரிப்பேர் பண்ணிடலாம், அதை சரி பண்ணிடலாம் நினைக்கிறீங்க. அதை இப்போ சரி பண்ணுற காலம்தான் வருது. 5 குழந்தை பாக்கியத்தில் ஒரு தடை, மனசில் ஒரு குழப்பம், மனசில் ஒரு தயக்கம், மனசில் ஒரு கவலை, ஒரு வருத்தம், என் உறவுகள்லாம் என்கிட்ட சரியாக பேசலை,
நான் ரொம்ப உடலால் வந்து மனதால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், வலிகளோடு வாழ்கிறேன், அதெல்லாம் இந்த வக்கர காலம் வந்து ரிசால்வ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். சிம்பிள். சுக சௌகரியங்களை உள்ள குறைகளை சரி பண்ண முடியும். வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி பண்ண முடியும். உள்ள மனதில் உள்ள குறைகள், உங்கள் மனதில் உள்ள இயக்கங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதுதான் வக்ர காலம். ஜூலை 13 நவம்பர் 27 வரைக்கும் 137 நாட்கள் துலாம் ராசி வக்ர சனி 6ஆம் இடத்துலேருந்து அவர் 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறது இல்லை. 6ஆம் இடத்துலேருந்து அவர் 7ஆம் இடத்துக்கு நகரப்போவது இல்லை. அதே 6ஆம் இடத்தில் வக்ர காலத்தில் பின்னோக்கி அவர் ட்விஸ்ட் பண்ணி உங்களுடைய பாஸ்ட், உங்களோட லாஸ்ட் 1 இயர் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் குட் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்ற போகிறார். லாஸ்ட் 1 இயர் நீங்கள் என்னென்னலாம் விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணீங்களோ அதெல்லாம் இப்போ பாசிட்டிவாக ஃபேவரபுளாக கொண்டு வந்து நடத்தி காட்ட போகிறாருன்றது தான் அதோடைய பலன். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வாழ்க்கையில் வந்து எல்லாரும் வந்து நிறைய சந்தோஷமான நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி ஸ்வீட் கொடுக்கறத விட எப்பவுமே ஒரு வருத்தமான விஷயங்களை வந்து நிறைய ஷேர் பண்ணுறது சகஜம். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பர்சனலாக நம்மளுடைய குறைகளை கேட்க ஏதாவது ஒரு காது இருக்கா, யாராவது நம்ம வழிகளை எல்லாம் கேட்பாங்களா, நம்மளுக்கு ஆதரவாக இருப்பாங்களான்ற ஏக்கம் உண்டு. பட் அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களும் விருச்சிகத்தில் உண்டு, ரொம்ப கமாண்டிங்கான ஆட்களும் உண்டு. இப்போ இந்த சனி வக்ர காலம் என்ன செய்ய போகுது, நாம் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, சனி முதல்ல உங்களுக்கு ஒரு யோகா கிரகமாக உங்கள் தொழிலை பற்றியோ உங்கள் வாழ்க்கையை பற்றியோ உங்கள் பொருளாதாரத்துக்காக ஏதாவது முக்கிய முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு உதவி செய்ய போகிறாரா, அந்த ரோலை விருச்சிகத்துக்கு அவர் ப்ளே பண்ணல. ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய ஸ்தானம் தான் மெயின் ஹைலைட்டிங் பாயிண்ட்டாக இங்கே வந்துடும். ஹெல்த்து, ஸ்ட்ரென்த்து, மைண்டு, கான்ஃபிடென்ஸ், இந்த விஷயத்தை தான் கனெக்ட் பண்ணி விருச்சிகத்துக்கு வந்து சனி வரார். இப்போ வக்ரம் அடைகிறார், 5ஆம் இடத்துக்கு போயிட்டார், வக்ரம் அடைகிறார். இப்போ பொதுவாக 5ல் சனி இருக்கிறது நல்லதா? பொதுவாக 5ல் சனி இருக்கிறது அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பரவாயில்ல. அது ஒரு கோண வீடு, 159 அப்படிங்கிறது ஒரு திரிகோண வீடு. இந்த திரிகோண வீட்டில் எந்த கிரகம் போனாலுமே அதோட ஆக்டிவேஷன் கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். அதுவும் பர்டிகுலராக விருச்சிகத்துக்கு இந்த 5th ஹவுஸ் வந்து யாரோட வீடுன்னு கேட்டிங்கன்னா ஜூபிட்டர், குருவுடைய வீடு, மீனம். அந்த இடத்துல சனி ஆல்ரெடி அங்கே இன், March 29, 2025 ஆல்ரெடி அங்கே இன். இப்போ அப்படியே ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணி அவர் அப்படியே உங்களுக்கு வந்து வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி திரும்புகிறார். என்ன செய்வார்? விருச்சிகத்தை சேர்ந்தவங்க யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஆரோக்கியத்தில் பாதிப்பை சந்திச்சு வாழ்க்கையில் வந்து ஒரு சுக சௌகரியங்களே இல்லை, வீடு இல்லை, வாகனம் இல்லை, வசதி இல்லை, நாங்கள் ரொம்ப லோ லெவலில் இருக்கோம், கஷ்டப்படுறோம், ஒரு முன்னேற்றத்துக்கு நிறைய தடையாக இருக்குது, போராடிட்டே இருக்கோம், ஆனால் லைஃப்பில் வந்து பெருசாக ஒன்றும் அடைய முடியவில்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த வக்கர காலம் ஒரு பொன்னான காலம். ஸோ விருச்சிகம் மனசை கொஞ்சமாவது இந்த சனி சந்தோஷப்படுத்தும். கொஞ்சமாவது உங்கள் விருப்பத்தை, உங்களுடைய முன்னாடி உள்ள கனவுகளை நினைவாக்க, அதை வந்து உறுதிப்படுத்த, அதில் மனசில் வந்து ஒரு ஆனந்தமான ஒரு புன்சிரிப்பை கொண்டு வரத்துக்கு ஒரு வழியை காமிக்கும். பரவாயில்ல. விருச்சிகத்துக்கு குரு 8th ஹவுஸில், அவரோட பார்வை 2ல் பொருளாதாரத்துக்கு ஓகே, பட் 10 பைசா கையில் நிற்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ். இப்போ சில பேர் உடனே மனசில் சொல்லுவீங்க, இப்போ இல்லைங்க, எப்போவுமே எங்களுக்கு பணம் கையில் நிற்கலை. அது ஜன ஜாதகத்துடைய கோளாறு. ராகு கேதுடைய டிரான்சிஷனில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா 10ல் கேது, 4ல் ராகு, அதுவும் ஒரு ஆவரேஜ் தான். சாயாகிரகங்கள் போயிட்டு 4, 10ல் உட்காந்துருக்குன்னு சொன்னோம்னா பெரிய ரிசல்ட்டெல்லாம் எதிர்பார்த்துலாம் உட்கார முடியாது. இப்போ சனி 5ஆம் இடத்துல போனது ஒரு ஆறுதலாக இருந்தது, வக்ரம் அடைகிறது இன்னுமே உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ என்னென்ன லைஃப்பில் வந்து தடங்கள் வச்சுருந்தீங்க, என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணீங்க, எதுக்காக ஒரு முயற்சியை தள்ளி போட்டீங்க, எதுக்காக ஒரு விஷயத்தை வாங்காமல் இன்னும் நிறுத்தி வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து பயமுறுத்தி இது பண்ணால் அப்படி ஆகிடும், அது பண்ணால் இப்படி ஆகிடும், இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம், அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம், எதுக்கு நம்ம எடுக்கணும், இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்களுக்கு இது தீர்வை தரும். ஒரு தெளிவை தரும், ஒரு தீர்வை தரும், ஒரு வாய்ப்பையும் தரும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் இந்த வக்ர சனி. ஸோ விருச்சிகம் ஆஹா ஓஹோ சூப்பர் பிரமாதம் எக்ஸ்ட்ராடனரி செம்ம அப்படிலாம் சொல்லலை, எவ்வளோ பரவாயில்ல. வக்கர காலம் விருச்சிகத்துக்கு நல்ல காலம்தான். முன்னாடி செஞ்ச மிஸ்டேக்ஸை சரி பண்ண முடியும், முன்னாடி இருந்த ஹெல்த் இஷ்யூவை சரி பண்ண முடியும், முன்னாடி இருந்த மாற்றங்கள் நடக்காமல் இருந்ததுக்காக நிறைய தடங்களும் நிறைய தயக்கங்களும் நிறைய மன வருத்தத்தையும் சரி பண்ண முடியும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளை சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கும் சனியே அதிபனாக வரார். ஏன்னா லார்ட் ஆஃப் 3. ஸோ உங்கள் இளைய சகோதரர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வருத்தங்கள், அதை வந்து நீங்கள் போய் தலையிடுறீங்க, இப்போ வந்து அதை சால்வ் பண்ணி தரீங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ்.
அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுக்கு உண்டான தேவைகள், அவர்களுக்கு சுப காரியங்கள், அவங்களுக்கு தேவைகள், அதை வந்து சரி செய்ய முடியும். அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள நட்பு, அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு நெருக்கமான உறவு, அன்பு, ஒரு பாசம், ஒரு நெருக்கம், அதையும் சரி செய்ய முடியும். அதில் என்னென்னலாம் இடையூறு இருக்கோ அதெல்லாம் சரியாக ரிசால்வ் ஆகும். இதுதான் இப்போ உள்ள நேரம் விருச்சிகத்துக்கு. பரவாயில்ல, அவர் பெருசாக உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கோ, உங்கள் இன்கம் லைஃப்க்கோ, உங்கள் பர்சனல் லைஃப்க்கோ, உங்கள் ஃபேமிலி லைஃப்க்கோ, உங்கள் சைல்டு பர்த்துக்கோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பிளானட் கிடையாது. ஸோ இந்த கிளாரிட்டியோட இந்த வக்ர பலனை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வாழ்த்துக்கள். தனுசு ராசி குறிக்கோளோட வாழக்கூடிய ராசிகளில் இந்த தனுசு ஒன்று. பவ் அண்ட் ஆரோ, ஒரு லட்சியத்தோட ஒரு குறிக்கோளோட இருக்கக்கூடிய தனுசை சேர்ந்த நீங்கள் இந்த சனி டிரான்சிஷனில் வந்து 4th ஹவுஸில் அர்த்தாஷ்டம சனி வந்து எல்லாம் அலர்ட் ஆகிட்டாங்க. நானும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். 4ல் சனி தடங்கள் கொடுக்கும், தாமதம் செய்ய வைக்கும், நிறைய டிலேஸ், நிறைய அப்டக்கல்ஸ், நிறைய ஹெசிடேஷன், நிறைய கன்ஃபியூஷன், ஒரு கான்ஃபிடென்ஸை லேக் பண்ணிவிடும். சம்டைம்ஸ் முயற்சி எடுக்கலாமா வேணாமா, முன்னையா பின்னையா, அப்படி எடுத்து அப்படி பேக் பண்ணிடும். சம்டைம்ஸ் ஒரு விஷயத்தை வந்து பண்ணலான்னு தோணும், ஆனால் வேறு யாராவது வந்து அதை கெடுத்து குழப்பி நிறுத்திடுவாங்க. இதுதான் 4th ஹவுஸில் உள்ள சனி. அப்புறம் ஹெல்த் இஷ்யூ, அன்ஹாப்பினஸ், அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ் வந்து சில சமயத்தில் நிறைய பேருக்கு நிறைய ரிப்பேர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கும். இதெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் அர்த்தாஷ்டம சனி. இப்போ வக்ர காலம். இப்போ வக்ர காலம் என்ன பண்ணும்? நாம் முதல்ல சில கிளாரிட்டிக்கு வந்துடுவோம். இந்த வக்ரம் அடையும் போது மீனமில் இருக்கிற சனி, அதாவது தனுசுக்கு 4ஆம் இடம்ன்றது மீன வீடு, அந்த இடத்துல தான் சனி இருக்கார் ஆல்ரெடி. அந்த மீனமில் இருக்கிற சனி வந்து பின்னோக்கி வந்திருக்காரா, பின்னோக்கி வராருன்னு சென்ஸ் அவர் கும்பத்துக்கு வந்திருக்காரான்னு முதல்ல கன்ஃபர்மேஷன் பண்ணணும். வரலை, வரமாட்டார். ஜூலை 13லேருந்து நவம்பர் 27 வரைக்கும் இந்த 137 நாட்கள், 4.5 months ரஃப்லி. ஸோ இந்த 4.5 monthsல சனி அதே மீனம் தான் இருக்க போகிறார். அப்போ என்னங்க பலன் நடக்கும்? அதே நாள் என்ன செய்ய போகிறார்? ஆனால் வக்ரம் அடைகிறார். இப்படி ஃபார்வர்டில் போன சனி அப்படியே ரிவர்ஸ் ஆகிறார். அப்படி ரிவர்ஸ் ஆகிறாருன்னு சொன்னோம்னா அந்த 4th ஹவுஸ்னா அதில் உள்ள நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ் ரெண்டாக பிரிச்சுக்கும். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்துடும். 4ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு நோய் வர்றது, ஒரு மனிதனுக்கு கவலையாக இருக்கிறது, ஒரு மனிதன் தன்னுடைய அம்மாவை பற்றின கவலையோ அல்லது உறவை பற்றின அல்லது அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின சில கவலையோ வருத்தமோ அடையக்கூடிய இடம் 4. அதே 4ஆம் இடம் உங்களோட வாகன வசதி இல்லாமல் வாகன பழுதுகள், வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய ரிப்பேர் ஆகிறது, வீடு கம்ஃபர்டபுளாக இல்லை, வீடு மாற்ற முடியல, வீடு வாஸ்து சரியில்லை, இதெல்லாம் அந்த 4ஆம் இடத்தை குறிக்கிறது. ஒரு முயற்சி கூட ஜெயிக்கணும்னா 4ஆம் இடம் வலுவாக நிற்கணும். இதெல்லாம் மைனஸில் இப்படி வச்சுப்போம். இப்போ வக்ர காலத்தில் என்ன ப்ளஸ்ஸு? வக்ரம்னா அதே 4th ஹவுஸில் அது டர்ன் பண்ணுது. அப்போது முதல்ல வந்து ஹெல்த் இஷ்யூவாக அதை ரிசால்வ் பண்ண முடியும். உங்கள் அம்மாவுக்கு சில உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்துதான் அதுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கும், சரியான மருத்துவர் கிடைப்பார். உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் உறவில் ஏதாவது மனஸ்தாபம் இருந்தால் அது இப்போ சரி ஆகும், புரிதல் வரும். உங்கள் வாகனத்தில் பழுது இருந்தது, வாகனத்தில் பிரச்சனை இருந்தது, ஒரே தொல்லை பண்ணுச்சு, இப்போ அது சரியாகும். உங்களோட வீடு வந்து ஏகப்பட்ட ரிப்பேர் ஒர்க் இருக்குது, உங்கள் வீடு மாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டீங்க, வீடு வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்க, முயற்சி எடுத்தீங்க, தடங்களாக இருந்தது, இப்போ அது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நிறைய லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், டிஸப்பாயின்மெண்ட்ஸ், மைண்ட் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதுலேருந்து வெளியே வருவீங்க. இப்போ இதுதான் நெகட்டிவாக இருந்தது, இதெல்லாம் இப்போ பாசிட்டிவாக மாற்றுறதா வக்ர காலம். ஸோ வக்ர காலம் அப்படிங்கிற இந்த சனியுடைய இந்த காலம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் மைனஸாக இருந்ததோ, என்னெல்லாம் குழப்பமாக இருந்ததோ, என்னெல்லாம் வருத்தமாக இருந்ததோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றி ஆக்டிவேட் பண்ணுறது தான் வக்ர காலம். ஸோ தனுசு, யூ ஷுட் ஃபீல் வெரி பாசிட்டிவ். என்ன காரணம்னா குருவுடைய அந்த நேரடி பார்வையில் தனுசு ராசி இருக்குது. குருவுடைய பார்வை நேரடி பார்வையில் தனுசு ராசி இருக்குது. 7th ஹவுஸ்லேருந்து உங்களுடைய ராசிநாதனே உங்களை பார்வையிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவருடைய பார்வையில் சுபமாக இருக்கிறீங்க. இப்போ சனி 4th ஹவுஸ்லேருந்து அவர் ரெட்ரோகிரேட் ஆன உடனே அந்த வக்ர காலமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இரண்டும் கலந்த இந்த நேரத்தில் செய்யக்கூடிய முயற்சி, நீங்கள் ஈடுபடக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய வேலை விஷயங்கள், உங்களுடைய குடும்ப விஷயங்கள், உங்களுடைய திருமண விஷயங்கள், நீங்கள் செய்கிற முயற்சி, நீங்கள் போகிற ஒரு எஃபர்ட்டுக்கு ஒரு ரிசல்ட்டே இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக லைஃப் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும்,
இன்னும் கொஞ்சம் ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் வேணும், இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேஷன் நல்லா இருக்கணும், ஒரு பாசிட்டிவாக நாங்கள் மாறணும், அச்சீவ்மெண்ட்ஸ் வேணும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக, ஆஸ் அ ஒரு யங்ஸ்டரா, ஆஸ் அ ஒரு மிடில் மேனா, ஆஸ் அ ஒரு ஹோம் மேக்கரா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டியை கொண்டு வர டைம் தான் இந்த வக்ர காலம். ஸோ சரியாக பயன்படுத்துங்க, வளமோட நல்லபடியாக வாழுங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி. மகர ராசி சனியுடைய ராசி. ஸோ மகரம் என்ன மைண்டில் ஓடுன்னா, 7 சனி முடிஞ்சு நாங்கள் பெருமூச்சு விட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கோம், நீங்களும் நிறைய பாசிட்டிவாக மகரம் அப்படி இருக்கும், மகரம் எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம், இப்போ தான் பெட்டராக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்க. இப்போ உடனே வக்ரம் குண்டு தூக்கி போடுறீங்க. வக்ரம்னா எங்களை என்ன வேறு மாதிரி ஏதாவது பண்ணிவிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பயம் இருந்தால் நான் சில கிளாரிட்டி கொடுத்துட்றேன். நாம் முதல்ல என்னெல்லாம் வந்து பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, மகரமுக்கு சனி வந்து ராசிநாதன், அவர் லார்ட் ஆஃப் 1 அண்ட் லார்ட் ஆஃப் 2. ஸோ அந்த சனி வந்து உங்களுக்கு வந்து ஜென்மம்னா உங்கள் ராசி மேலே இருந்து அப்புறம் அதுக்கு அடுத்த ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிட்டு இப்போ வந்து 3rd ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிட்டார், அதாவது மீன வீட்டில் ஷிஃப்ட் ஆகிட்டார். இதுதான் மார்ச் 29, 2025 நடந்தது. இதுதான் 7 சனி இஸ் ஓவர் ஆல்ரெடி அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தோம் ஒரு கமிட்மெண்ட். இப்போ வக்ரம்னா என்னென்னா, அது வந்து கும்பத்துக்கு திரும்ப வருதான்றதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ எப்படி வெரிஃபை பண்ணுறது? அது வந்து கும்பத்துக்கு வக்ரம் அடைஞ்சு பின்னாடி வந்திருக்கா, இல்லை வராமல் அதே மீனம்லேயே இருக்கா, அங்கேருந்தே அது வந்து ரெட்ரோகிரேட் ஆகும். சம்டைம்ஸ் என்ன நடக்கும், அதே ராசியில் அந்த 9 பாதங்கள் அதுவே ரெட்ரோகிரேட் பண்ணி வரும். சம்டைம்ஸ் கும்பத்துக்கு அடுத்த ராசிக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இந்த முறை மகர ராசியை பொறுத்த வரைக்கும், இல்லை எந்த ராசியை பொறுத்த வரைக்குமோ சனி கும்பத்துக்கு வரவில்லை. ஸோ மீனம்லேயே தான் அவர் வந்து இருக்க போகிறார், அங்கேயே தான் அதுக்குள்ளேயே வக்ரம் அடைஞ்சு. அது எப்படின்னா, ஒரு ஒரு தெருவுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து ஃபார்வர்டில் போய் ரிவர்ஸ் வந்து அப்படி இருக்கும், அது மாதிரி இது பக்கத்து தெருவுக்கு போகல, அவ்வளோதான் இது கான்செப்ட். ஸோ ஆல்ரெடி அவர் ஷிஃப்டடு, 7 சனி இஸ் ஓவர் ஆல்ரெடி. இப்போ திரும்ப 7 சனி வருமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. வராது, 7 சனி இல்லை, இந்த கிளாரிட்டி முதல்ல எடுத்துங்க. அப்புறம் இந்த வக்ர காலம் என்பது ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரையில் 4.5 மாதம் தோராயமாக நான் சொல்கிறேன். ஸோ ஒரு அப்ராக்ஸாக வந்து ஒரு 4.5 months, 137 நாட்கள். இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி 3லேருந்து வக்ரம் அடைஞ்சால் எனக்கு என்ன தருவார், வாட் ஈ வில் டூ ஃபார் அஸ். ராசிநாதன், அவரே ராசிநாதனா உங்களோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ், உங்களுடைய எமோஷன்ஸு, உங்களோட மைண்ட் செட்டு, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய தேடுதல், உங்களுடைய தேவைகள். அப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வக்ரம் அடையும் போது முன்னாடி வந்து 7 சனியில் ஏகப்பட்ட கனவுகளோட பிஸ்னஸை ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க, ஃபாரின் போகணும்னு நினச்சிருப்பீங்க, எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, வெஹிக்கிள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, லவ் ஃபெயிலியராக இருக்கும். இது எல்லாத்தையும் கலந்து இந்த சனி என்ன பண்ணுறாருன்னா, இந்த வக்கர காலத்தை நீ போன வருஷம் ஒன்று நினச்ச இல்லையா, நான் இப்போ அதுக்கு ஒரு சான்ஸ் தரேன். 6 months பேக் யூ ஹவ் ட்ரைட் சம்திங், நான் மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். 3 months பேக் நீ ஏதோ ஒன்று ட்ரை பண்ண, ஆனால் உனக்கு நடக்கலை, நான் இப்போ மறுபடியும் வாய்ப்பு தரேன். அதுதான் வக்கர சனி. அது உங்களுக்கு வந்து மணி, வெல்த், கமிட்மெண்ட், உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய விஷ், இது சம்பந்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த வக்கர கால சனி மகரத்துக்கு ஒரு நெகட்டிவ் சைன் இல்லை. ராகுக்கு எது டிரான்சிட் வேணால் நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம், சூப்பர் கிடையாது, ஒரு ஆவரேஜ். அதில் கூட ராகு மேலே குரு பார்வை விழுது. கேது மட்டும் கொஞ்சம் பொசிஷனில் இல்லை. பட் சனியோட இந்த வக்கர காலம் வேக வேகமாக உங்களை வந்து ஒரு தூண்டி விடும், அக்ரெசிவாக ஒரு விஷயத்தை வந்து செய்யறதுக்கு தூண்டி விடும். அது வந்து உங்கள் மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணும். அந்த மைண்ட் செட்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாஸ்டில் நினச்ச கனவுகள், ஆசைகள், விருப்பங்கள், ஒரு பயணம், ஒரு முயற்சி, இது எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பாஸ்டில் ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணீங்க, கிளிக் ஆகலை, இப்போ வக்கர காலம், ஒன்ஸ் அகெயின் யூ கேன் ட்ரை நவ். சப்போஸ் நீங்கள் ஒரு யங்ஸ்டர், பாஸ்டில் வந்து ஒரு ஜாபை ட்ரை பண்ணீங்க, பர்டிகுலராக ஒரு கம்பெனியில் ட்ரை பண்ணீங்க, கிளிக் ஆகலை, இப்போ ஒன்ஸ் அகெயின் யூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரை அகெயின். சப்போஸ் நீங்கள் ஒரு மிடில் மேன், ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணீங்க, பெருசாக சக்ஸஸ் ஆகலை, சப்போர்ட் பண்ணல, இந்த முறை மறுபடியும் அதுக்கு ஒரு சான்ஸ் வரும், யூ கேன் ட்ரை ஒன்ஸ் அகெயின். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கர், உங்களுக்கு பல கனவுகள், பல ஆசைகள், இந்த குடும்பத்தை பற்றின எண்ணங்கள், அது இப்படி தான் இருக்கணும், இப்படி ஒரு வீடு இருக்கணும், இப்படி ஒரு பொருள் இருக்கணும், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு நினச்சிங்க. 7 சைடில் பலவிதமான சோதனையை சந்திச்சிங்க, சில பேர் பிரிஞ்சு கூட வாழ்ந்திருப்பாங்க. இந்த வக்ர காலம் எல்லா பிரச்சனையும் சமாதானப்படுத்துறதுக்கும் சரி கட்டுறதுக்கும் உகந்த காலம். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தலான்றது என்னுடைய கருத்து. இதுதான் மகரத்துக்கு நடக்க போகக்கூடிய ஒரு பலன்களாக இருக்குது. அதை சரியாக திட்டமிடுங்க,
அந்த பலன்கள் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கும்பம். ஸோ கும்பம் இனி இல்லை துன்பம் அப்படின்னு நிறைய டைலாக் சொல்லிட்டேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிங்க கும்பம் பல துன்பம் வச்சலான்னு. பட் கும்பம் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு வந்து நிறைய பேர் மெசேஜ் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். எனக்கே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கும்பம் அந்த ஜென்ம சனி வந்து விலகின உடனே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, ஜாப் கிடைச்சிருக்கு, குழந்தை கன்சீவ் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், அதில் நிறைய முரண்பாடான கருத்துக்களோட பிரிஞ்சு 2 பேரும் வார்த்தை போரில் வந்து நாங்கள் 2 பேரும் எங்கள் இருவரையும் தாக்கி கொண்டோம். இப்போ அதுலேருந்து நாங்கள் விடுபடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொன்னதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ராகு ஃபஸ்ட் ஹவுஸ்லேருந்து நெகட்டிவ் திங்கிங் வருது, கான்ஃபிடென்ஸ் சம்டைம்ஸ் குறையுது, சம்டைம்ஸ் ட்ரை பண்ணி ஒரு 1-2 முறை நடக்கலைன்னா நானே வெறுத்து போகிறேன், நானே விரக்தியாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொன்னதை நான் வந்து கேட்டேன். மொத்தத்தில் பார்க்கும்போது கும்பம் வந்து ஒரு கலந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக கலந்து ரிசல்ட்ஸை கொடுக்குறீங்க. வக்கர காலம் நெருங்குது. பாஸ்டில் வந்து ஜென்ம சனி அது கொஞ்சம் உங்களை போட்டு நல்லாவே ஒரு 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 குலுக்கியிருக்கோம். இப்போ செகண்ட் ஹவுஸில் ஷிஃப்ட் ஆன சனி மறுபடியும் முன்னாடி வந்துடுவாரா, ஃபஸ்ட் ஹவுஸ்க்கே வந்துடுவாரா, ஜென்ம சனியாக வந்துடுவாரான்னு டவுட் நிறைய பேர் கேட்டாங்க. அது வரல. அதுக்காக தான் அந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா அது வந்து வக்கர கதி அடித்தாலும் ரெட்ரோகேட்டாலும் பின்னாடி வந்து கும்பத்திலேயே மறுபடியும் பொசிஷன் எடுக்காது. முதல்ல இந்த கன்ஃபர்மேஷன் அப்படி எடுத்தால் அது ராகுவோடு சேர்ந்துடும். ஸோ அந்த கன்ஜெக்ஷன் கிடையாது. அந்த கன்ஜெக்ஷன் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் கன்ஜெக்ஷன் கிடையாது. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ரெண்டாவது, செகண்ட் ஹவுஸில் இன்னும் வந்து சனி வந்து ரிமைன்ஸ் த சேம் பிளேஸ். அது செகண்ட் ஹவுஸில் தான் இருக்குது. பட் அங்கேயே அதுக்குள்ளேயே வக்கரமடி தான் நிறைய பேர் கேட்டாங்க. எஸ், அதான் உண்மை. அதே இடத்துல சனி வந்து வக்கரமடைகிறது தான் உண்மை. அதுக்குள்ளேயே பின்னோக்கி வரார். சரி, அப்படி வரும்போது அது என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணும்? சனி வந்து உங்களோட ராசிநாதன், லார்ட் ஆஃப் 1 அண்ட் லார்ட் ஆஃப் 12. மெயினாக ராசிநாதன் தான் தலைனா மூளை, அறிவு, எமோஷன், புத்தி, நம்ம சிந்தனை எல்லாமே அந்த ராசியை கனெக்ட் பண்ணிடும். அப்போ அந்த சனி வந்து செகண்ட் ஹவுஸில் போய் வக்கரமடையும் போது ஏகப்பட்ட கனவுகள், ஏகப்பட்ட ஒரு ஆசைகளோட கடந்த காலத்தில் நீங்கள் வந்து போராடி ட்ரை பண்ணி நடக்காத விஷயங்கள்லாம் இப்போ மறுபடியும் அதை முயற்சி எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அடுத்த ஒரு 137 நாட்கள், நான் சொல்கிறது ஜூலை 13லேருந்து நவம்பர் 27க்குள்ளே இந்த 137 நாட்கள், 4.5 மாதம், 4.5 months இது. இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் உங்களுக்குள்ள இன்பில்டாக உங்கள் ஆழ் மனசில், உங்கள் சப்கான்ஷியஸில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ வந்து மறுபடியும் வந்து டோட்டல் ரீகால் மாதிரி எல்லாத்தையும் ரீகால் பண்ண போகிறீங்க. ரீகால் பண்ணி வெளியே கொண்டு வர போகிறீங்க. அதை ஆக்ஷனில் கொண்டு போக போகிறீங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துடும். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப், இன் டர்ம்ஸ் ஆஃப் கரியர், ஃபேமிலி, கமிட்மெண்ட், உங்களுடைய லோன்ஸ், நீங்கள் போடுற எஃபர்ட், நீங்கள் செய்கிற முயற்சி, உங்களுடைய விருப்பம், ரிலேஷன்ஷிப், மேரேஜ், இது வரைக்கும் அது ரிசல்ட்டை கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இந்த வக்ர காலம். வக்ர காலம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் மோடில் டெய்லி நம்ம வாக்கிங் போகிறோன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு ஒரு நார்மல் மோடில் வாக்கிங் போவோம், கொஞ்சம் அப்புறம் ஸ்பீடப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்லோ டவுன் பண்ணுவோம், மறுபடியும் நார்மல் மோடுக்கு வந்துடும். இது வாக்கிங் ஸ்டைல். சடனாக வாக்கிங் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து அப்படியே ஜாக்கிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ண ரன்னிங்காக மாறினா அப்படி இருக்கு. அதுதான் வக்ர காலம் என்பது. அப்படியே ரன்னிங், அதில் ரிவர்ஸ். இதுதான் வக்ர காலம். இந்த வக்ர காலம் வந்து கும்பத்துக்கு உள்ள ஒன்று இருக்குது. உங்களுக்குள்ள நிறைய ஆசை இருக்குது, நிறைய கனவு இருக்குது. அது அப்படியே புதைச்சி வச்சுருக்கீங்க, யார்கிட்டையும் சொல்லாமல் உள்ளே வச்சுருக்கீங்க. ஜெயித்த பிறகு சொல்கிறேன், நடந்த பிறகு சொல்கிறேன். அதை வந்து சொல்ல வைக்கிறதுக்குள்ள நேரம் தான் வந்திருக்கு. வக்ர காலம் அதுதான். ஸோ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கனவு, ஆசை, எண்ணம், அந்த புரிதல், அதில் உள்ள ஒரு ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கிற நீண்ட நெடுங்கால போராட்டம், அதெல்லாம் இப்போ வந்து வெளியில் கொண்டு வந்து அதை அப்ளை பண்ணி, அதை எக்ஸிக்யூட் பண்ணி, அதை செயலாக மாற்றி, அதை ஆக்ஷனில் கொண்டு வந்து அந்த ரிசல்ட்டை வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணி மற்றவங்ககிட்ட அப்படி ப்ரூவ் பண்ணி ஒரு கார்டை கையில் கொடுத்து, எஸ் ஐ ஹவ் டன் இட். அப்போ எல்லாருடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கும் நீங்கள் ஆளாக போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் வக்ர காலம். அது கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். சாதாரண வேலையாக இருந்தால் பரவாயில்ல. திடீர்னு வந்து ஒரு பெரிய சேலஞ்சில் இறங்க போகிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு டென்ஷன் கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், ஒரு மாதிரி ஒரு பதட்டம் கொண்டு வரும். நீங்கள் நிதானத்தை இழக்காமல் அமைதியாகவும் பொறுமையாகவும் ட்ரை பண்ணினா, பொறுமையே கூட இருக்க விடாது, பொறுமையே சோதிக்கும். காமாக அது வேலை செய்ய விடாது. பட் எல்லாமே கடைசியில் ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் அந்த போராட்டம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் வெல்.
அது ஒரு சிங்கிள் லைனில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் கேரண்டீட். பெஸ்ட் விஷஸ். மீனம் ராசி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மீனம் ராசி வந்து ராசிகளே கடைசி ராசி. இப்போ மீனத்தை தான் சனி இருக்கார். நிறைய மீன ராசியை சேர்ந்தவங்களாம் வந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணேன். அது என்னென்னா, இந்த வக்ரகதி வரும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இன்னும் வீடியோ வரல? கரெக்டு. அப்போ இன்னொரு கேள்வி கேட்டாங்க. இந்த மீனராசிக்கு வந்து ஜென்ம சனி வந்துருச்சுன்னு March 29, 2025 அப்லோட் பண்ணிங்க. அதுலேருந்தே எனக்கு வந்து மைண்டு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது, டென்ஷன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் இப்போ வக்ரம் அடையும் போது அவர் அதை விட்டு போயிடுவாரா, மீனத்தை விட்டு போயிடுவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டால் ஃபஸ்ட்டு அந்த கிளாரிட்டி கொடுத்துட்றேன். 13th ஜூலைலேருந்து November 27th வரைக்கும் 137 days இந்த சனியுடைய வக்ர காலம். இந்த வக்ர காலத்தில் ஆல்ரெடி சாட்டர்டே டிரான்சிஷன் வந்து 2025 மீனமில் உள்ளே வந்தது. அந்த வந்த சனி அங்கேருந்து வக்ரம் அடைஞ்சு அப்படியே பின்னாடி நைஸாக போய் கும்பத்துக்கு போயிடுறாரான்னு செக் பண்ணி பார்த்தோம். அப்படி இல்லை, அது கும்பத்துக்கு போகல, அது மீனம்லேயே தான் இருக்குது. அது மீனம்லேயே அந்த ராசிக்குள்ளேயே தான் அது பின்னாடி வருது. முன்னாடி போனது அதுக்குள்ளேயே பின்னாடி வருது. இப்படி தான், இதுதான் கேல்குலேஷன். ஸோ மீனத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வக்ர சனி அப்படின்னு புரிஞ்சுங்க. உடனே இன்னும் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். ஆல்ரெடி நாங்கள் மீன ராசி, ஜென்ம சனி, சந்திரன் மேலே சனியோடைய பொசிஷன் எங்களை போட்டு அப்படியே ஒரு மாதிரி கிருன்னு பண்ணிகிட்ருக்கு. இப்போ வக்ரமானா இன்னும் ஏதாவது ஜாஸ்தி பண்ணுமா, ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது இது செய்யுமான்னு கேட்டேங்க. நான் அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபார்வேர்டில் போகிற சனி என்ன பண்ணுவார், அவர் ஃபார்வேர்டில் போக 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 உங்களை சார்ஜ் எடுத்துருவார். சார்ஜ் எடுத்து உங்களுடைய ஆக்ஷன் பிளான் என்னவோ, உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் செக் வச்சுட்டு போவார். இது அவரோட ஃபார்வேர்டு மூவ்மெண்ட் நடக்கக்கூடிய பலன்கள். ரெட்ரோகிரேட்டில் என்ன பண்ணுவார், வக்ரம் அடைஞ்சாருன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ரெட்ரோகிரேட்டில் என்ன பண்ணுவார்னா, எது வரைக்கும் ஃபார்வேர்டில் போய் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி, உங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை கொடுத்து, உங்களை தெளிவில்லாமல் வச்சுருந்தாரோ அதை மறுபடியும் பின்னோக்கி வர வச்சிருவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையும் எதெல்லாம் உங்களை பின்னி ஒரு மாதிரி குழப்பத்தை, சிக்கல்களை கொண்டு வந்ததோ அந்த சிக்கல்களை வந்து அவிழ்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எல்லா பிரச்சனையும் ரிசால்வ் பண்ணி அழகாக தெளிவுபடுத்திடுவார். இதுதான் வக்ர காலம். ஸோ வக்ர காலம் என்பது உங்கள் புத்தியில், உங்களுடைய மனசில், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சூழ்நிலையில், செயல்களில் எதெல்லாம் ஒரு சிக்கலை உண்டு செஞ்சே போயிட்டு இருந்ததோ அதெல்லாம் இப்போ வந்து சரி பண்ணுற மாதிரியான நேரம் தான் இது. இதுதான் கடவுளுடைய ஒரு மெசேஜ். லைஃப்பில் எப்பவுமே எல்லாமே ஸ்மூத்தாக நடக்காது. ஒவ்வொன்றும் முட்டி மோதி நடக்கும், ஒன்று ஸ்மூத்தாக நடக்கும், ஒன்று தடங்களை நிற்கும், ஒன்று கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி பிக்கப் எடுக்கும், ஒன்று போகும் திரும்பி வரும், ஒன்று ஜிக்ஸாகாக இருக்கும். இப்படி லைஃப்பில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு டிசைன் இருக்குது. இப்போ மீனம்க்கு இருக்கிற காலகட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பலவிதமான குழப்பங்கள் நான் கொடுத்தாலும், பலவிதமான பிரச்சனைகளை, இடையூறுகளை நான் செய்தாலும், மீண்டும் அதிலிருந்து அந்த எரரில் உள்ள மிஸ்டேக்ஸை சரியாக புரிஞ்சு அதை செல்ஃபாகவே கிளியர் பண்ணி அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அந்த அனுபவத்தால் அடுத்த ஒரு விஷயத்தை சரியாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை வந்து கொண்டு வர்றது தான் இந்த வக்ர காலத்துடைய பலன். இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை சரியாக பயன்படுத்துவீங்க. நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா அதை சந்தோஷமாக அதோட ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் கேட்டாங்க, இது வந்து பிஸ்னஸ்க்கா, இல்லை வந்து ஜாபுக்கா, இல்லை வந்து மணிக்கா, இல்லை வந்து ஃபேமிலிக்கா, இல்லை லவ்க்கா, இல்லை ரிலேஷன்ஷிப்பா, மொத்தத்தில் இது எங்களோட புத்திக்கு. ஸோ உங்கள் புத்தியில் இப்போ என்ன இருக்குது, நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்க, உங்கள் புத்தியில் என்ன இருக்குது, ஒரு டீனேஜா, படிப்பு, ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்களா, ஒரு ரிலேஷன்ஷிப் ஆர் ஜாப், மிடில் மேன், கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி, கடன், ஹோம் மேக்கர், ஃபேமிலியை பற்றின சிந்தனை, உங்களை பற்றினது, உங்கள் ஹெல்த்தை பற்றி, சீனியர் சிட்டிசன், ஹெல்த், மைண்டு, ஹாப்பினஸ். ஸோ அதில் எதில் நீங்கள் வந்து போய் சிக்கியிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக வரக்கூடிய இஷ்யூஸை இது ரிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஸோ மீனம், இது ஒரு நல்ல நியூஸ் தான் உங்களுக்கு. குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல பொசிஷன் இருக்கலாம் கூட 4th ஹவுஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்துட்ருக்காரு, உங்களை பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு குரு 4th ஹவுஸில். பட் சூப்பராக எதுவும் பண்ணல, பட் 4th ஹவுஸில் பேலன்ஸ்டாக இருக்கார். வக்ரகால சனி உங்கள் பிரச்சனைகளை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கார். நல்ல வேளை ராகு கேதுவுடைய பொசிஷன் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. 6 and 12 எந்த இடத்துலையும் அது டிஸ்டர்ப் பண்ணலை, நிம்மதியாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ இந்த காலத்தை பயன்படுத்துங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். இந்த சனியுடைய வக்ர கால பலன்கள் ஒரு பொது பலன் தான். இதில் நிறைய பேர் கேட்பீங்க, இது எந்த டேட்லேருந்து எந்த டேட்? 13th ஜூலை, 13 ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது.
நவம்பர் 27 வரைக்கும் வக்ர காலம். மீன ராசியிலே தான் இருப்பார், கும்பத்துக்கு வர மாட்டார். ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது வந்து மார்ச் 29, 2025. இப்போ இதே 2025 ஜூலை 13 நவம்பர் 27 வரைக்கும் சனி பின்னோக்கி நகர்றது மாதிரி தெரியும். இதுதான் இதோடைய கால்குலேஷன். சில பேர் கேட்டாங்க, வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனி பெயர்ச்சி நடக்கலைன்னு சொல்கிறாங்க, எது உண்மை? வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி நடக்கலைன்றது நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் ஃபாலோ பண்ணுற ஒரு விதிமுறைப்படி. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆஸ் பர் அஸ்ட்ரானமி சாட்டனுடைய டிரான்சிஷன் ஆல்ரெடி நடந்தது, அது இப்போ வக்ரமும் அடையுது. அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷனுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கம் நல்லாவே புரிஞ்சு வரும். ஸோ அதனால் குழப்பம் வேண்டாம். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி சனி இந்த வக்ர காலங்கள் நடக்கும் பொழுது இந்த பாஸ்டில் வந்து பண்ண பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான நேரம். பொதுவாக சனி வக்ரம் அடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்க, உலகத்துக்கு நல்லதா? பொதுவாக சனி வக்ரம் அடைஞ்சா உலகத்துக்கு நல்லதா அப்படின்னா, மீனமில் சனி இருக்கும்போது வரும்போதே நம்ம முன்னாடியே ஒரு அலர்ட் கொடுத்தோம். உலகத்தில் உள்ள பேரழிவுகள், குறிப்பாக வந்து நீர் சம்பந்தப்பட்ட பொருள், கடல், அதே மாதிரி வந்து இயற்கை சீற்றங்கள், வெள்ளம் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கடல் வழி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இயற்கையாக கொடுக்கும்னு நம்ம சொன்னோம். பட் இதெல்லாம் வந்து இப்போ ரிசால்வ் பண்ணுற ஒரு டைமாக வக்ர காலம் அமையும். ஸோ இந்த வக்ர காலம் என்பது என்னெல்லாம் அது ட்ரபிளை க்ரியேட் பண்ணிச்சோ, என்னெல்லாம் அது ட்ரபிளை கொடுத்துட்டே இருந்ததோ, அதை வந்து எப்படியாவது ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த வக்ர காலம் பயன்படும். பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு ஆக்ரோஷமாக தெரியும், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சமாதானப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம். இதை சரியாக புரிஞ்சு பயன்படுத்துங்க. யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகமில் சனி சரியாக இல்லை, சனி வந்து என் சார்ட்லேயே சரியாக வரல, உதாரணத்துக்கு சாட்டர்ன் வந்து 8th ஹவுஸில் இருக்கும், எல்லாருக்கும் 8th ஹவுஸ்னாலும் கெடுக்காது. ஒரு பாவியுடைய வீடு, அதாவது அசுபருடைய வீட்டில் சனி இருந்து அது குரு பார்க்காம சுபர் சேராமல் சனியே சுபத்தன்மையாக இல்லாத கிரகமாக வந்தால், அப்போ தான் வக்ர காலமாக இருந்தாலும் நல்ல காலமாக இருந்தாலும் சாட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது தான் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதை மட்டும் செக் பண்ணிங்க. 8, சம்டைம்ஸ் சில பேருக்கு 2, சம்டைம்ஸ் சில பேருக்கு 4 ஹெல்த்துக்கு. 4 சனி தான் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும், 2னா ஃபேமிலி ட்ரபிள், 8னா மாங்கல்ய ஸ்தானம் குடும்ப பிரச்சனை, 7னா பார்ட்னர்ஷிப்பு, 5னா குழந்தை சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படி 12னா விரயம்னா எங்கே போனாலும் திரும்ப திரும்ப மாறி மாறி போயிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஹாரோஸ்கோப்பில் சாட்டனுடைய பொசிஷன் என்ன, எவ்வளோ தூரம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அசுபர்களோட சேர்ந்துருக்காரா, தனியாக இருக்காரா, பார்வையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. அந்த செக் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு முறையும் www.lifehoroscope.in வெப்சைட்டு உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து என்னென்னா, நல்ல தேர்ச்சி பெற்ற என்னுடைய ஜூனியர்ஸ் அஸ்ட்ராலஜி வந்து நல்லா ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுற என்னுடைய ஜூனியர்ஸும் இருக்காங்க. ஆன்லைனில் சர்வீஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தேவையான சேவைகளை. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.